அடடா தமிழா எடடா படை நீ அடிமை விலங்கை உடைத்தறி இடடா ஆணை கொடடா செந்நீர் இனத்தை காப்போம் நாள்குறி நடடா களத்தே எடடா கைவால் நடவுன் பகைவன் தலைபறி தொடடா போரை விடடா கணைகள் சுடடா எழட்டும் தீப்பொறி நீ சுடடா எழட்டும் தீப்பொறி. காலையிலே நடைபெற்றிருக்கிற கண்காட்சி திறப்பாளர் நல்ல தனித்தமிழ் பற்றாளர் என்னுடைய நெடுநாளை நண்பர் ஐயா புலவர் தன்னொழியாளர் அவர்களே, ஊர்வல தலைமையேற்ற வேலூர் சிவகுமாரன் அவர்களே, ஊர்வலத்தை தொடங்கி வைத்த நெஞ்சம் நிறைந்த ஐயா மாசே தமிழ்மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற என்னுடைய இனிய தம்பி சக்திவேல் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற இரா சரவணன் அவர்களே, அரிய செய்திகளை அடுக்கடுக்காய் எடுத்து சொல்லி விடைபெற்று சென்றிருக்கிற எழுகதிர் ஆசிரியர் ஐயா அருகோ அவர்களே, நல்ல போராளி, கொடைக்கானலிலே குண்டு வைத்தார் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட இனிய தம்பி தமிழ்முகிலன் அவர்களே, நல்ல செய்திகளை அடுக்கி சொல்லிய தமிழ்ச்சேரன் அவர்களே, இனிய தம்பி சேரலாதன் அவர்களே, இந்த தணிகை எல்லையை காத்த அம்மையார் குப்பம் எம் வெங்கடேசன் அவர்களே, அம்மையார் குப்பம் ஒனிசி சுப்பிரமணியம் அவர்களே, அம்மையார் குப்பம் சோ அண்ணாமலை அவர்களே, அம்மையார் குப்பம் சிஜி மணியன் அவர்களே, அம்மையார் குப்பம் சீசு வடிவேல் அவர்களே, அம்மையார் குப்பம் சோ பொன்னப்பன் அவர்களே, ராசிப்பேட்டை ஆர்எஸ் ஊரப்பன் அவர்களே, அம்மையார் குப்பம் வி முருகன் அவர்களே, மத்தூர் மு தீனதயாளன் அவர்களே, மத்தூர் வெங்கடேசன் அவர்களே, விரிஞ்சிபுரம் சுப்பிரமணியன் அவர்களே, அம்மையார் குப்பம் மட்லூர் முருகப்பனார் அவர்களே, வங்கனூர் ஜானகிராமன் அவர்களே, திருத்தணிகை சிட்டி அவர்களே, ஐயா கூமு கணேசனார் அவர்களே, பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் சொல்லி அழைத்து பேசத்தக்க அளவிற்கு பெருமை பூண்டு கூடியிருக்கிற பேரன்பு கொண்ட பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிளங்காளையரே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திரைப்படம் பார்த்தேன். அந்த திரைப்படத்திலே இசைப்பாடலை முதலாய் அரங்கேற்ற ஒருவன் வருவான். அவன் பாடத் தொடங்குகிற வேளையில் மழை கொட்டத் தொடங்கும். ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ என்றவன் பாடுவான். அதுபோல ஒரு நிலையில் நானும் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆனாலும் கொஞ்சமும் கவலைப்படாமல் இங்கே கூடியிருக்கிற உங்களுக்கு சில செய்திகளை சொல்லி செல்வேன். தமிழ்நாடு பூராவிலேயும் குமரியில இருந்து தகடூர் வரையிலே கொட்டி முழக்கிய பழக்கம் எனக்கு உண்டு என்றாலும் இந்த திருத்தணி நகரத்தில் நான் முதலாக இப்போதுதான் பேசுகிறேன். அந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய தம்பிகளுக்கு நன்றி. எனவே நல்ல செய்திகளை மழை ஒத்துழைக்கிற வரையில் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். திருத்தணியிலே பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ் கடவுள் முருகன் கோவில் இருக்கிற ஊர் என்பதனாலேயா? இல்லை. முருகன் என்றால் அழகன் என்று பொருள். குமரன் என்றால் இளையவன் என்று பொருள். முருகனுக்கு 6 பெயர்கள். முருகன் என்றால் அழகன் என்று பொருள். குமரன் என்றால் இளையன் என்று பொருள். அவனுக்கு கடம்ப மலர்களை சூட்டி கடம்பன் என்று சொன்னார்கள். அவனுக்கு கல்லிலே சிலை வடித்து கந்தன் என்று சொன்னார்கள். கல்லிலே சிலை வடித்து கந்தன் என்று சொன்னார்கள். கடம்ப மலர் சூட்டி கடம்பன் என்று சொன்னார்கள். கையிலே வேல் கொடுத்து வேலன் என்று சொன்னார்கள். சேவர் கொடி கொடுத்து சேவர் கொடியோன் என்று சொன்னார்கள். முருகன், குமரன், கடந்தன், கம்பன், வேலன், சேவர் கொடியோன் என்று 6 பெயர்களை அவன் தாங்கி இருந்ததாலே 6 முகன் 6 முகம் என்றும் அவனை சொன்னார்கள். இதனாலே எனக்கு முருகன் மீது விருப்பமா? இல்லை. தமிழ் கடவுள் என்பதனாலே பரிபாடல் அவனை போற்றி பாராட்டி பண்ணி புகழ்ந்து பேசுகிறது. பரிபாடல்
இன்றைக்கு தமிழனுக்கு இசை இல்லை என்று சொல்கிறவன் பரிபாடலை வாங்கி படித்து பார்க்க வேண்டும். பரிபாடலில் பாடியவர் இசையமைத்தவர் என்று பிரித்து போட்டிருப்பார்கள். பரிபாடல் ஒரு பாடல், பாடியவர் நல்லந்துவனார், இசையமைத்தவர் மருத்துவர் நல்லச்சுதனார். அச்சுதன் என்பது மலையாளம் அல்ல, அச்சுதன் தமிழாகும். நல்லச்சுதனார் பாடியவர் இசையமைத்தவர் என்று பரிபாடல் சொல்லும். அந்த காலத்திலேயே பாடி இசையமைத்த பரம்பரை இவன் பரம்பரை, இவனுக்கு இசை இல்லை என்று இப்போது புழுகி திரிகிறார்கள். அந்த பரிபாடலில் இருக்கிற பாடல்கள் 70. அதிலே திருமாலை பற்றி 8 பாடல்கள், கொற்றவையை பற்றி 1 பாடல், மதுரையை பற்றி 4 பாடல், வையை பற்றி 26 பாடல், முருகனை பற்றி 31 பாடல். தமிழ் கடவுள் என்பதனாலே 31 பாடல் முருகனை பற்றி இருக்கிறது. அதனாலே முருகன் மீது எனக்கு விருப்பமா என்றால் அதனாலேயும் இல்லை. ஆனால் முருகன் மீது எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டு. முருகன் மீது எனக்கு ஏன் விருப்பம் என்று கேட்டால், முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறது என்று படித்து பார்த்து தெரிந்து கொண்டேன். படையே இல்லாத தமிழ்நாட்டு தமிழனுக்கு, படையே இல்லாத தமிழ்நாட்டு தமிழனுக்கு, அப்படியானால் வேறு ஏதோ தமிழனுக்கு படை இருக்கிறது போல நீங்கள் செய்தி சொல்கிறீர்களே என்று கேட்டால், ஆம், தமிழ்நாட்டு தமிழனுக்கு படை இல்லை. பக்கத்தில் இருக்கிற நாட்டு தமிழனிடத்திலே படை இருக்கிறது. அவனிடத்திலே வெறும் படை மாத்திரமில்லை, ஏற்கனவே அந்த படை, ஏற்கனவே அவனை பார்த்து புலி பாயும் என்று சொன்னார்கள், புலி பாயும் என்று சொன்னார்கள். இப்போது அவனை பார்த்து புலி பாயும் என்பதோடு புலி பறக்கும் என்றும் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். புலி பாயும் என்கிற நிலையில இருந்து மாறி புலி பறக்கும் என்று சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். கப்பலோட்டிய தமிழன் தென் தமிழ்நாட்டிலே வ.உ.சி. இருந்தான். கப்பலோட்டியவன் என்று தமிழன் பதிவு பெற்றிருந்தான். வானூர்தி ஓட்டியவன் என்று தமிழன் இப்போது அதே தென்பகுதியிலே தமிழீழ நாட்டிலே பதிவு பெற்று முன்னே வந்து கொண்டிருக்கிறான். எனவே படை வைத்துக் கொண்டிருக்கிற தமிழன் அவன். படையே இல்லாத தமிழ்நாட்டில் அறுபடை வைத்துக் கொண்டிருந்தவர் முருகன். அதனாலே எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும். அறுபடை வீடுகள் திருச்செந்தூர், திருப்புறங்குன்றம், திருஆவினன்குடி, தளமுதிர் சோலை, சுவாமி மலை, இதோ இங்கே இருக்கிற திருத்தணிகை என்கிற 6 படை வீடுகளை, படையே இல்லாத தமிழனுக்கு 6 படை வீடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலே எனக்கு முருகனை பிடிக்கும். இன்னொரு பக்கத்திலே முருகனை மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அந்த காலத்திலேயே முதலாக தனிநாடு கேட்டவன் முருகன். எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு வீடு, எனக்கென்று எல்லாம் என்று சொன்னவன் முருகன். தனி நாடு கேட்டவன் முருகன். இன்றைக்கு காசி ஆனந்தன் ஒரு பாட்டு பாடுகிறார். காசி ஆனந்தவன் ஒரு அருமையான பாட்டு பாடுகிறார். கடமுடவென ஒரு கவியிடி கொடி அவர் பொடிபட வெடியாதோ, கடமுடவென ஒரு கவியிடி கொடி அவர் பொடிபட வெடியாதோ, திடுதிடுவென ஒரு படியணி, திடுதிடுவென ஒரு படையணி, திடுதிடுவென ஒரு படையணி அடிமைகள் படுதுயர் துடையாதோ, திடுதிடுவென ஒரு படையணி அடிமைகள் படுதுயர் துடையாதோ, திடுதிடுவென தடதடவென ஒரு நொடியினில் இருகர விலங்குகள் உடையாதோ, தடதடவென ஒரு நொடியினில் இருகர விலங்குகள் உடையாதோ, கொடியோடு முடியோடு படியோடு குடியோடு, கொடியோடு முடியோடு படையோடு, கொடியோடு முடியோடு படையோடு தமிழின அரசு பிறவாதோ என்று காசி ஆனந்தன் பாடுகிறார். இவர் பாடிய காலத்திற்கு முன்னாலே அந்த காலத்தில் எனக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று கேட்டவர் இந்த முருகன். அதனாலே எனக்கு முருகனை பிடிக்கும். இன்னொரு பக்கத்தில் சுவையான செய்தி, முருகனை இன்னொன்றுக்காக எனக்கு பிடிக்கும். இப்போதும் காதல் 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 போயின் சாதல் 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 என்று நாம் பாடுகிறோம், பேசுகிறோம், பண்ணி படங்களிலே, நாடகங்களிலே, கதைகளிலே காட்டுகிறோம், காதல் காட்சிகளை காட்டுகிறோம். என்னதான் திரைப்படத்தில், நாடகத்தில் காதல் என்றாலும் நம்முடைய கிணற்றோரம், ஆற்றோரம் காதல் என்றால் ஊரில் யாரும் பொறுப்பதில்லை. நம்முடைய காதல் கதைகள் ஒருவன் எழுதுகிறான். நம்முடைய காதல் கதைகள் கண்ணீரிலே தான் முடிகின்றன. நம்முடைய காதல் கதைகள் கண்ணீரிலே தான் முடிகின்றன. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போது படித்தேன். சின்ன பிள்ளையா இருக்கிற போது ஒருவனுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்று கதையிலே படிப்பேன். 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 குகை தாண்டி, 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 குகை தாண்டி இருக்கிற வண்டின் கழுத்தில் அவன் உயிர் இருக்கும் என்று சொல்லுவார்கள். 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 குகை தாண்டி அந்த உயிரை எடுக்க முடியாது. அதுபோல இப்போது அம்மாவை தாண்டி, அப்பாவை தாண்டி, அக்காவை தாண்டி, ஜாதகத்தை தாண்டி, சீர்வரிசையை தாண்டி காதல் திருமணம் நிறைவேற முடியாது என்பது இப்போதும் இருக்கிற நிலையாகும். ஆனால் அந்த காலத்திலேயே முருகன் குறவள்ளியை காதல் மனம் செய்து கொண்டார். சாதி மறுப்பு திருமணத்தை அன்றைக்கே வள்ளியை முருகன் மணந்து கொண்டார், காதல் மனம் செய்து கொண்டார். அதனாலே முருகனை எனக்கு பிடிக்கும். ஐயா, முருகனுக்கு தெய்வ யானை என்று ஒரு மனைவி இருப்பதாய் சொல்கிறார்.
சொல்லுகிறார்களே, தெய்வ யானை என்ற ஒரு மனைவி முருகனுக்கு எக்காலம் கிடையாது. பார்ப்பனர்கள் ஆரியர்கள் சேர்த்து விட்ட சின்ன வீடு தெய்வ யானை. முருகனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு மனைவி வள்ளிதான். வள்ளியை தவிர வேறு மனைவி அவருக்கு கிடையாது. ஆனால் இந்த திருத்தணிகை முருகனிடத்திலே ஒரு சின்ன வருத்தம் உண்டு. இந்த இடத்திலே திருத்தணிகை என்றால் தணிகை, சினம் தணிந்த இடம் என்று இதற்கு பெயர் சொல்கிறார்கள். முருகா, உனக்கு சினம் தணிந்து போய்விடக் கூடாது. இருப்பாய் தமிழா நெருப்பாய் என்றெங்கள் காசியானந்தன் சொன்னது போல நீ சினம் தணிந்தவனாய் இருந்து விடாதே என்று நான் உன்னை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். ஏற்கனவே சினம் உள்ளவனாக நீ ஓடி போய் ஒரு மலை மீது உட்கார்ந்திருந்த காலத்திலேயே எங்கள் தமிழர்கள் நீ தமிழ் கடவுள் என்பதனாலே உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அதோ பக்கத்தில் திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாளுக்கு பொன்னும் பொருளும் கொண்டு போய் உண்டியலிலே கொட்டி விட்டு வருகிறார்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற ஐயப்பனுக்கு நெய்யும் தேங்காயும் கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறார்கள். ஆனால் தமிழ் கடவுளாகிய முருகன் உனக்கு மயிரை கொண்டு வந்து தருகிறார்கள், மொட்டை அடித்து விட்டு போய் விடுகிறார்கள். எனவே முருகா, நான் உன்னை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன், திருத்தணிகையில் இருப்பது போல சினம் தணிந்தவனாக நீ இருந்துவிடக் கூடாது. இருப்பாய் தமிழா நெருப்பாய் என்று எங்கள் காசியானந்தன் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல நீ இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அடுத்த கள வேள்வியில் தங்கள் தலைகளை தாங்களே மொட்டையிட்டுக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள். அடுத்த கள வேள்வியில் தங்கள் தலைகளை தாங்களே மொட்டையிட்டுக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள். தங்கள் நாக்குகளில் வேல் குத்தி கொண்டு திரிய மாட்டார்கள் இவர்கள். யார் தலையை மொட்டையடிக்க வேண்டுமோ அவர்கள் தலையை மொட்டையடிக்கிறவர்களாக, யார் மீது அம்பு பாய்ச்ச வேண்டுமோ அவர்கள் மீது அம்பு பாய்ச்சவர்களாக இவர்கள் வர வேண்டும். எனவே முருகா, நீ சினம் தணிந்தவனாய் இருந்து விடாதே என்று உன்னை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். முருகா, உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், தமிழர்கள் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்கள். தமிழர்கள் என்று சொல்லுகிற போதெல்லாம் தமிழ்நாட்டு தமிழர்கள் என்று நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழர்களை நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. தமிழர்கள் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்கள். அதிலேயும் எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட தமிழர்கள் மிகவும் நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்கள் எதிர்காலத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்கள் என்றொருவன் பாடல் பாடுகிறான். எதிர்காலத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை. ஏரி முழுவதும் குடிசைகள் குடிசைகள், ஏரி முழுவதும் குடிசைகள் குடிசைகள், மழையே பெய்யாது ஏரி நிரம்பாது என்று நம்பிக்கையோடு ஏரி முழுவதும் குடிசை போட்டுக் கொண்டிருக்கிறான் தமிழன். அப்படி நம்பிக்கையே இல்லாத தமிழனிடத்திலே முருகா, நீ சினந்தணிந்து போனால் இன்னமும் அவன் வீழ்ந்து போய்விடுவான். நான் உன்னை பார்த்து ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், வந்த இடத்தில் வைக்கிறேன். முருகா, நீ ஏறிய மயில் தேசிய பறவையானது. நீ ஏறிய மயில் தேசிய பறவையானது. நீ பேசிய தமிழ் எப்போது தேசிய மொழியாகும்? நீ ஏறிய மயில் தேசிய பறவையானது. நீ பேசிய தமிழ் எப்போது தேசிய மொழியாகும் என்றெனக்கு சொல் முருகா. தேசிய மொழியாகாவிட்டால் கூட தாழ்வில்லை முருகா. உன் முன்னாலே பயமில்லாமல் வேல் வைத்துக் கொண்டிருக்கிற உன் முன்னாலே இல்லாத சமஸ்கிருத மொழியை ஓதிக்கொண்டு திரிகிறார்களே, அவர்கள் மீது உன் வேல் எப்போது பாயும் என்றாவது எனக்கு சொல் என்று நான் முருகனை பார்த்து நெஞ்சம் நிறைய கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களிடத்திலே நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியவனாய் இருக்கிறேன். இந்த விழாவை பற்றி ஒன்று ரெண்டு சொல்ல விரும்புகிறேன். 50வது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பூராவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தோழர்கள் இதை நடத்த வேண்டிய இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு பழைய ஜெயலலிதா காலத்தில், இம்சை அரசி ஜெயலலிதா காலத்தில் இது மாதிரியான கூட்டங்களை நடத்த காவல்துறை அனுமதி தரமாட்டார்கள், அதுபோல இப்போதும் தரமாட்டார்கள் என்று பழைய பயத்திலேயே தமிழ்நாடு அரசு நடத்திய இந்த தமிழக பொன்விழா என்கிற பெயரால் அனுமதி கேட்டால் தந்து விடுவார்கள் என்று கருதி அவர்கள் இந்த பெயரால் அனுமதி கேட்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் கூட 50ஆம் ஆண்டு பொன்விழாவை பற்றி ஒன்றென்று சொல்ல நான் வருகிறேன். எங்கள் ஊரிலே ஒருவருக்கு திருமணம் ஆகி 50 ஆண்டுகள் ஆகியிருந்தது. 25 ஆண்டிலே திருமணம் என்று சொன்னால் அந்த தாத்தாவுக்கு 80 வயது, அந்த பாட்டிக்கு 75 வயது. 50 ஆண்டுகள் ஆகியிருந்தது திருமணமாகி. அவர்களுக்கு இப்போது 50 ஆண்டு பொன்விழாவை நாங்கள் கொண்டாடினோம். அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள். அவர்களோடு பழகுகிறவர்கள், அவரோடு வேலை செய்கிறவர்கள் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்திருந்தார்கள். வெளிநாட்டில் இருந்து வந்த அந்த வெளிநாட்டுக்காரர்கள் இதை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அந்த வெள்ளைக்காரன் கேட்டான், 50 ஆண்டுகளாக இந்த கிழவியோடு, இந்த ஒரு கிழவியோடு தானா இவன் வாழ்ந்தான் என்றவன் கேட்டான். அந்த பெண்மணி, வெள்ளைக்கார பெண்மணி கேட்டால், 50 ஆண்டுகளாக இந்த கிழவனோடு ஒருவனோடு மட்டும்தான் வாழ்ந்தாளா என்றவன் கேட்டான். அங்கே இருக்கிறவர்கள் ஆண்டுக்கு ஒரு கணவனை சேலை மாற்றுவது மாதிரி, வேட்டி மாற்றுவது மாதிரி மாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் 50 ஆண்டு காலம் என்று சொன்ன போது வியப்போடு பார்த்தார்கள். நானும் பார்க்கிறேன். இந்த இந்திய துணைக்கண்டம் நம்முடைய துணியை உருவி கொண்டு போயிருக்கிறது. இந்திய துணைக்கண்டம் நம்மை தூக்கி போட்டு மிதித்திருக்கிறது. ஆனாலும் கூட நாம் இந்திய துணைக்கண்டத்தில் இன்னேற வரையில் 50 ஆண்டு காலமாக நாம் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இழுத்துக் கொண்டு திரிகிறோம். முல்லை பெரியாரை இழந்தோம். இடுக்கி மாவட்டத்தை இழந்ததாலே முல்லை பெரியாரை இழந்தோம். இடுக்கியில் 165 பேர் தமிழன் இன்னமும் வாழ்கிறான். முல்லை பெரியாரை இழந்தோம். குடகை இழந்ததாலே காவிரியை இழந்தோம்.
குடகை இழந்ததாலே காவிரியை இழந்தோம். 1956 இந்த மாநிலம் பிரித்து கொடுக்கப்பட்ட போது அன்றைக்கு குடகு தனி மாநிலமாக இருந்தது. குடகு கர்நாடக மாநிலத்தில் இல்லை, குடகு என்பது கன்னட மாநிலத்தில் இல்லை, குடகு தனி மாநிலமாக இருந்தது. அன்றைக்கு அவர்கள் கேட்டார்கள், எங்களை தமிழர்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தமிழர்கள் என்று குடகு மாநிலத்தில் வாழ்ந்தவர்கள் கேட்டார்கள். அன்றைக்கு மட்டுமல்ல, இப்போது கூட அந்த மாநிலத்தில் இருந்து நாச்சப்பா இங்கே புறப்பட்டு வந்து, அவருடைய தலைவரான நாச்சப்பா புறப்பட்டு வந்து, இப்போதாவது குடகு மக்களாகி எங்களை உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது நாங்கள் தனி மாநில போர் நடத்துகிறோம், எங்களை ஆதரியுங்கள் என்று கேட்டார்கள். குடகை இழந்ததாலே நாம் காவிரியை இழந்தோம். திருப்பதி காலத்தி அங்கே இருக்கிற கல்வெட்டுக்கள் 100க்கு 100 தமிழா இருக்கிறது. இன்னமும் 100க்கு 100 கல்வெட்டுக்கள் தமிழா இருக்கிறது. ஆனால் நாம் திருப்பதியும் காலத்தியையும் இழந்தோம். நம்முடைய பர்மா இலங்கை கடல்ல இப்படி எந்த பகுதியிலே பார்த்தாலும் நம்முடைய எல்லாவற்றையும் நாம் இழந்தோம். அதற்கு இழந்ததற்கு என்ன காரணம்? நம்முடைய மொழியை இழந்தோம். அதனாலே இழந்தோம். மொழியை மட்டுமல்ல, மொழியை இழந்ததாலே பண்பாட்டை இழந்தோம், எல்லாவற்றையும் இழந்தோம். எல்லாவற்றையும் என்று சொன்னால் என்ன? உங்களுக்கு கோடிட்டு 1-2 காட்ட நான் விரும்புகிறேன். தமிழன் எவ்வளவு வளமாய் வாழ்ந்தான், தமிழன் எவ்வளவு நலமாய் வாழ்ந்தான், தமிழன் எவ்வளவு ஆற்றல் பெற்றிருந்தான், தமிழன் எவ்வளவு அறிவு பெற்றிருந்தான் என்று திரும்பி பாருங்கள். அதோ நீதிமன்றங்கள் இன்றைக்கு நடைபெறுகிறது. நீதிமன்றத்திலே நம்முடைய வழக்கறிஞர் நீதிபதிக்கு முன்னாலே நின்று மேன்மை தங்கிய நீதிபதி அவர்களே, யுவரானர் என்று சொல்லி கெஞ்சி அவன் வழக்குரைக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டிலே முதலாக வழக்குரைத்தவர்கள் யார்? தமிழ்நாட்டிலே முதல் வழக்குரைஞர் யார்? தமிழ்நாட்டு முதல் வழக்குரைஞர் ஒரு பெண்மணி. தமிழ்நாட்டு முதல் வழக்குரைஞர் கண்ணகி வழக்குரைக்கிறார். எப்படி வழக்குரைக்கிறார்? சோழ நாட்டிலே இருந்து போன கண்ணகி பாண்டிய நாட்டு மன்னன் அவையிலே பாண்டியனுக்கு முன்னாலே நின்று கொண்டு அவர் பயப்படாமல் இப்போது இருக்கிற வழக்குரைஞரை போல் மேன்மை தங்கிய நீதிபதி அவர்களை யுவரானர் என்று கெஞ்சாமல் பேரா மன்னா என்று படாரண முகத்தில் அரைந்து வழக்குரைஞரார். தமிழ் என்பது அப்படி நலமானதாய் இருந்தது. தமிழர்கள் பலமானதாய் இருந்தார்கள். அவர்களுடைய அறம் எது? அறம் என்றால் வாரி வழங்குவது, அறம் என்றால் கொடை. அவருடைய அறம் எது? அறம் என்றால் கொடை, அறம் என்றால் வாரி வழங்குவது என்று நீங்கள் நம்பி இருக்க கூடும். ஆனால் தமிழன் அறம் என்று எதை சொல்கிறான்? நான் அழகப்பர் கல்லூரியிலே படித்தேன். அழகப்பர் கல்லூரியிலே படித்த போது அந்த கல்லூரியுடைய வரலாறையும் படித்தேன். அந்த கல்லூரியை கட்டிய வள்ளல் அழகப்பா கோடியாய் சொத்து வைத்திருந்தார். 100 பாலைகளை வைத்திருந்தார், நெசவாலைகளை வைத்திருந்தார். கல்வியின் பெருமையை அறிந்த போது கல்லூரிகளை கட்ட வேண்டும் என்று கருதிய போது ஒவ்வொரு 100 பாலையாய் விற்று ஒவ்வொரு கல்லூரியும் கட்டினார். ஒவ்வொரு நெசவாலையும் விற்று ஒவ்வொரு கல்லூரியும் கட்டி வந்தார். அவர் கல்லூரிகளை கட்டி முடித்த போது எல்லா 100 பாலைகளையும் விற்று முடித்திருந்தார். கல்லூரிகளை கட்டி முடித்த போது எல்லா நெசவாலைகளையும் விற்றிருந்தார். அவர் கல்லூரிகளை கட்டி முடித்த போது எல்லாம் இழந்து அவருடைய வீடு மாத்திரம் மிஞ்சி இருந்தது. வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். அகவை ஆன காலத்தில், வயது ஆன காலத்தில் வீட்டில் ஒரு குறிச்சியில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த நேரத்தில் ஊர்க்காரன் வந்தான். ஊர்க்காரன் கேட்டான், ஐயா, எல்லா கல்லூரிகளும் கட்டி கொடுத்தீர்கள், பல்கலைக்கழகம் போல் 10 கல்லூரிக்கு மேல் நீங்கள் கட்டி கொடுத்தீர்கள். ஆனால் நம்முடைய சொந்த ஊர், உங்களுடைய சொந்த ஊர், இந்த ஊரிலே பெண்களுக்கு என்று ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும், அதையும் நீங்கள் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டார்கள். நாம இருந்தால் இருக்கிற போது நீங்கள் கேட்கவில்லை, இல்லாத போது கேட்டீர்களே என்று சொல்லி இருப்போம். ஆனால் அவர் வள்ளல் அழகப்பா, அதனாலே இல்லாத போது என்று சொல்ல அவருக்கு தோன்றவில்லை. உட்கார்ந்திருந்த குறிச்சியில் விரித்திருந்த துண்டை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு எழுந்து நின்றார். என்னவென்று பார்த்தார்கள். அப்போது அவர் சொன்னார், இல்லை என்று சொல்வது அழகப்பன் வழக்கம் இல்லை. எனவே நான் குடியிருக்கிற இந்த வீட்டையே பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டு வெளியே வந்து விட்டார். அதனாலே கோடி கொடுத்த கொடையன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தைவம், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் என்று வள்ளல் அழகப்பாவை பாராட்டுவார்கள். அப்படியானால் இந்த கொடைத்தன்மை, இந்த வள்ளல் தன்மை தானே அறம் என்று நீங்கள் கேட்கலாம். தமிழ் இது அறம் என்று சொல்லவில்லை. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. நீ ஆணும் பெண்ணுமாய் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையே அறம் ஆகும் என்று அடித்து சொன்னது தமிழ். தவம் எது? காட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு கடவுளே 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 என்று சொல்வது தவமா என்று கேட்டால் தமிழ் அது தவம் இல்லை என்று சொல்லிவிட்டது. காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு எந்த வேலையும் இல்லாமல் கடவுளே கடவுளே என்று சொல்வது தவம் அல்ல. தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார். பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர் 10ஆவதிலே வேலை பார்க்கிறார். 10ஆம் வகுப்பில் 100க்கு 100 மாணவர்களை தேர்ச்சி பெற செய்தால் அவர் தவம் செய்ததாய் பொருள். ஒரு அலுவலகத்திலே ஒரு எழுத்தர் வருகிறவர்களுக்கெல்லாம் அன்றன்றைக்கு அவர்கள் கேட்பதை எழுதி கொடுத்து அனுப்புவாரே, ஆனால் அவர் தவம் செய்கிறார் என்று பொருள். எவன் தன் கடமையை சரியாய் செய்கிறானோ அவன் தவம் செய்கிறவன், தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் என்று தமிழ் சொல்கிறது. இப்படி மிக அருமையான செய்திகளை சொல்லக்கூடியது தமிழாகும். அப்படி உயர்ந்த
உலகில் உயர்ந்த மொழியான தமிழை, உலகின் முதன்மொழியான தமிழை, உலகில் உயர்ந்த அறங்களை சொன்ன தமிழை பார்த்து வந்தேறிய ஆரியர்கள், வந்தேறிய பார்ப்பனர்கள் ஆத்திரம் கொண்டார்கள், அவர்கள் படபடத்தார்கள், அவர்கள் சினங்கொண்டார்கள், அழித்துவிட பார்த்தார்கள். ஆனாலும் அன்றைக்கே நம்முடைய ஆட்கள் அவர்களோடு மோதி நின்றார்கள். இதோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற காஞ்சி சங்கராச்சாரியார் அடிபட்டு செத்து கிடக்கிற பாம்பு, நானும் மீண்டும் அடிக்க கூடாது என்றாலும் வரலாறு நான் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த சங்கராச்சாரியார்ல அன்றைக்கு ஒரு சங்கராச்சாரியார் வடலூருக்கு வருகிறார். வடலூரிலே வடலூர் வள்ளலார் சனாதனம் ஒழியவே சமதர்மம் தலைக்கவே என்று பாடிய வடலூர் வள்ளலாரை பார்க்கிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலாரை பார்க்கிறார். வள்ளலாரை பார்த்து சங்கராச்சாரியார் சொல்கிறார், எங்களுடைய வடமொழிதான் உங்களுடைய தமிழ் மொழிக்கு தாய்மொழி என்று சொல்கிறார். எங்களுடைய வடமொழிதான் உங்கள் தமிழ் மொழிக்கு தாய்மொழி என்று சொல்கிறார். வள்ளலார் சிரிக்காமல் சொல்கிறார், சினக்காமல் சொல்கிறார். வள்ளலார் சொல்கிறார், உங்கள் வடமொழிதான் எங்கள் தாய்மொழி, எங்கள் தமிழ் மொழிக்கு தாய்மொழி என்றால் எங்கள் தமிழ் மொழிதான் உங்கள் வடமொழிக்கு தந்தை மொழி என்று அப்போதே ஆப்பு வைக்கிறார். ஒரு துறவி, ஆனாலும் சரியான பதில் சொல்கிறார். அன்றைக்கு சம்பந்த முதலியார் என்று ஒருவர் நாடகம் எழுதி இந்த நாட்டில் நாடக தந்தை என்று பாராட்டப்பட்டவர் சம்பந்த முதலியார். அன்றைக்கு சம்பந்த முதலியார் நாடகம் நடத்திய போது அவரை தூற்றியவர்கள், அவரை வெளியே தள்ளியவர்கள், அவரை அந்த நாடக உலகை விட்டு வெளியே தள்ள நினைத்தவர்கள் ஏராளம். அவர்களை பார்த்து பழிவாங்க வேண்டும் என நினைத்தார். மேடையிலே ஒரு தடுப்பு இருக்கும். தடுப்பின் அந்த பக்கத்திலே தமிழர்கள் உண்ணுமிடம் என்று போட்டிருப்பார். தமிழர்கள் உண்ணுமிடம் என்று போட்டிருப்பார். தமிழர்கள் மேலே, கீழே உண்ணுமிடம் என்று போட்டிருப்பார். தமிழர்கள் உண்ணுமிடம், இந்த பக்கத்திலே பிராமணர்கள் உண்ணுமிடம் என்று போட வேண்டும். அதிலே பிராமணர் என்று போட்டு நிறுத்திவிட்டு கீழே கல் உண்ணுமிடம் என்று போட்டிருப்பார். ஒருவர் வருவார், என்னையா பிராமணர் கல் உண்ணுமிடம் என்று போட்டிருக்கிறாய்? பிராமணர்கள் உண்ணுமிடம் என்றுதான் நான் போட சொன்னேன். என்னையா பிராமணர் கல் உண்ணுமிடம் என்று போட்டிருக்கிறாய்? பிராமணர்கள் உண்ணுமிடம் என்றுதான் நான் போட சொன்னேன் என்று அவர் சொல்வார். மூன்றாவது முறையாக, என்னையா பிராமணர் கல்லுண்ணும் இடம் என்று போட்டிருக்கிறாய் என்று கேட்கிற போது சம்பந்த முதலியார் சொல்லுவார், நான் சொன்னதென்னவோ அப்படித்தான் சொன்னேன், எழுதினவன் சரியாய்த்தான் எழுதியிருக்கிறான் என்று அதற்கு பதில் சொல்வார். அதே போல கொடுமுடி கோகிலம் என்று பாராட்டப்பட்ட கே.பி. சுந்தராம்பாள், கே.பி. சுந்தராம்பாளுடைய கணவர் கிட்டப்பா நாடக நடிகர், கொடிகட்டி பறந்த நாடக நடிகர், ஆரியர்களுக்கு தோதாக, உள்நாட்டில் வாழ்ந்த வெள்ளைக்காரர்களுக்கு தோதாக வெளிநாட்டில் இருந்து வந்த வெள்ளைக்கார கொள்ளைக்காரர்கள் ஆதரவாக இருந்தார்கள். அன்றைக்கு வெள்ளைக்கார வழக்கறிஞன் ஒருவன் கிட்டப்பாவுக்கு இருந்த புகழை கண்டு பொறுமி போனான். கிட்டப்பாவை நீதிமன்றத்தில் ஏற்றி அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்று கருதினான். கிட்டப்பாவின் மீது வழக்கு போட்டான். கிட்டப்பா கூண்டிலே வந்து நின்றார். கிட்டப்பாவை பார்த்து கேட்டான், உன் பெயர் என்ன? என் பெயர் கிட்டப்பா. உனக்கு தொழில் என்ன? எனக்கு தொழில் நடிப்பது. நடிப்பது என்றால் நாடகம் நடிப்பது, நடிப்பது என்றால் திரைப்படம் நடிப்பது, நடிப்பது என்றால் கூத்தாடுவதுதானே என்று அவன் கேட்கிறான். கிட்டப்பாவுக்கு சினம் வருகிறது. ஆனாலும் கிட்டப்பா ஒப்புக்கொள்கிறார். ஆம், நடிப்பது கூத்தாடுவதுதான் என்று அவர் சொல்கிறார். அதற்கு பிறகு அந்த நாட்டான் துரை என்கிற ஆங்கில அந்த வழக்கறிஞன் கேட்கிறான், கூத்தாடுவது கேவலமான தொழில் தானே என்று கேட்கிறான். கிட்டப்பாவுக்கு சினம் பொங்கி வருகிறது. ஆனாலும் ஆளும் தரப்பில் இருக்கிறான், வெள்ளைக்காரனாக இருக்கிறான், அதிகாரம் அவன் கையில் இருக்கிறது, ஆள்படை அம்புதும்பல் அவன் கையில இருக்கிறது. அவனை எதிர்த்து பேசினால் என்ன செய்வான் என்று தெரியாது. ஆனாலும் எதிர்த்து பேச வேண்டும் என்று கருதுகிறார். கூத்தாடுவது கேவலமான தொழில் தானே என்று இரண்டாவது முறையாக அவன் கேட்கிறான். கேட்கிற போது கிட்டப்பா சொல்கிறார், எனக்கு இது கேவலமானதா இல்லையா என்பது தெரியாது, ஆனால் என் அப்பா செய்த தொழிலை விட இது நல்ல தொழில் என்று எனக்கு தெரிகிறது. என் அப்பா செய்த தொழில் தான் கேவலமானது என்று நான் கருதுகிறேன் என்று அவர் சொன்னார். உடனே நாட்டான்துறை கேட்டான், உன் அப்பா செய்த தொழில் என்ன என்று கேட்டான். என் அப்பா வழக்கறிஞராக இருந்தார் என்று அவன் பதில் சொன்னான். நாட்டான்துறை அதற்கு பிறகு பேசவே இல்லை. இப்படி நம்முடைய ஆட்கள் தமிழுக்காக தமிழர்கள் தரப்பிலே போராடியவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அப்போது அந்த வடமொழியை விரட்டி அடித்தார்கள், வடமொழியை விரட்டி அடித்தார்கள். அதற்கு பிறகு வந்த இந்தியை விரட்டி அடித்தார்கள். அதற்கு பிறகு ஆங்கிலம் வந்து தொலைத்தது. இப்போது நம்முடைய ஊர்ல எல்லாம் சொல்கிறார்கள், ஆங்கிலம் தான் என்கிறார்கள். ஏன் ஆங்கிலம் என்று சொல்கிறீர்கள் கேட்டால், ஆங்கிலத்தில் மிக குறைவான எண்ணிக்கையில் எழுத்து இருக்கிறது, தமிழிலே நிறைய எழுத்து இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், அதோ உலகத்தின் மிகப்பெரிய நாடாக, உலகம் திரும்பி பார்க்கிற நாடாக சீன நாடு இருக்கிறது. சீன நாட்டிலே சீன மொழிதான் ஆட்சி மொழி, கல்வி மொழி, இசை மொழி, கோவில் மொழி எல்லாமாக சீன மொழி தான் இருக்கிறது. அந்த சீன மொழியிலே எத்தனை எழுத்துக்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதோ ஜப்பான் நாடு உலகம் போற்றுகிற நாடாக, தனிநபர் வருமானம் அதிகமுள்ள நாடாக ஜப்பான் நாடு உலகில் கொடிகட்டி பறக்கிறது. அந்த ஜப்பான் நாட்டில் ஜப்பான் மொழிதான் ஆட்சி மொழி, இசை மொழி, கல்வி மொழி, கோயில் மொழியாக இருக்கிறது. அந்த ஜப்பான் மொழியில் எத்தனை எழுத்துக்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? எழுத்து குறைவா இருப்பதால் ஒரு மொழி கொடிகட்டி பறக்கும் என்று சொல்கிறவனை பார்த்து நான் கேட்கிறேன், ஜப்பான் மொழியிலேயும் சீன மொழியிலேயும் பல்லாயிரக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கிறது. 4000 5000 எழுத்துக்கள் மேலே இருப்பதனாலே எழுத்தை எழுதி சொல்லிக் கொடுக்க முடியாமல் எழுத்துக்களை நெகிழியிலே செய்து ஒரு குச்சியிலே கட்டி, பிளாஸ்டிக்கிலே செய்து ஒரு குச்சியிலே கட்டி, ஆசிரியர் குச்சியை எடுத்து காட்டி ஆனா ஆவண்ணா என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். 4000 5000 எழுத்துக்கள் இருப்பதாலே அந்த மொழி ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. இன்னொரு பக்கத்திலே ஆங்கிலம் எளிய மொழி என்று சொல்வார். ஆங்கிலம் எளிய மொழியை தேவன் சொன்னான், ஆங்கிலம் முறைகேட்ட மொழி. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்முடைய வீட்டுக்குள்ளே போய் பிள்ளையை பார்த்து கேட்கிறேன், தம்பி இவர் யார் என்று கேட்கிறேன், இவர் என் சித்தப்பா என்கிறான். இவர் யார் என்று கேட்கிறேன், இவர் என் மாமா
என்கிறான். ஆங்கிலத்திலே சொல்லடா என்று கேட்டால் இவர் யார்? இவர் மாமா. மாமாவுக்கு ஆங்கிலத்தில் என்ன? அங்கிள் என்று சொல்கிறான். இவர் யார்? சித்தப்பா. சித்தப்பாவுக்கு ஆங்கிலத்தில் என்ன? அவருக்கு அங்கிள் என்று சொல்கிறான். சித்தப்பனும் மாமனும் எதிரெதிர் உறவிலே இருக்கிறவன், ரெண்டு பேரையும் அங்கிள் என்று சொல்கிறது முறைகட்ட மொழி ஆங்கிலம். இவர் யார்? இவர் சித்தி. இவருக்கு ஆங்கிலத்தில் என்ன? ஆன்டி. இவர் யார்? அத்தை. இவருக்கு ஆங்கிலத்தில் என்ன? ஆன்டி. அத்தையும் சித்தியும் எதிரெதிர் உறவிலே இருக்கிறவர்கள், ரெண்டு பேரும் ஆன்டி என்று சொல்கிறான். முறைகட்ட மொழி ஆங்கிலம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இதெல்லாம் சொன்ன உடனே அவன் கடைசியா இறுதியா வந்து விடுவார்கள், ஆங்கிலம் வேலை தருகிற மொழி ஐயா, அதனாலதான் படிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி விடுகிறார்கள். நான் ஏற்கனவே இதைத்தான் சொன்னார்கள், இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்றார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்றால் நம்முடைய ஊர்ல இருக்கிற உணவகங்களில் வாயில் படியில் வடநாட்டு சேட்டு ஏனடா பீடா சுற்றி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், எனக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்தி படித்தால் வேலை கிடைக்குமா? வடநாட்டில இருந்து வெற்றிலை சுற்றி விற்கிறான், வெற்றிலை சுற்றி விற்று வெற்றிலை சுருளை விற்று பீடா என்று காசு பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் நாட்டிலே வேலை கிடைத்தால் இவ்வளவு தூரம் அவன் ஏன் வர வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். அதே போலத்தான் இதுவும் ஒரு போலியானதாகும். போன கிழமையிலே ஒரு செய்தித்தாளிலே செய்தி படித்தேன், போன கிழமையிலே படித்தேன். அந்த செய்தித்தாள் செய்தியை படித்தவுடனே எனக்கு வியப்பாகி போய்விட்டது. அந்த செய்தித்தாள் செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால், இங்கிலாந்து நாட்டிலே மருத்துவம் படித்தவர்களுக்கு 6 ஆண்டு காலத்திற்கு வேலை இல்லை. அவர்கள் கோயமுத்தூரில் இருக்கிற மருத்துவமனைகளிலே விண்ணப்பம் போட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை தினமணி ஏட்டிலே நான் படித்தேன். வேலை கொடுப்பது வேலை இன்மையும் வேலை உண்மையும் அது சக்கரம் போல் சுழந்து வரக்கூடியது. ஒரு மிதிவண்டியின் சக்கரம் கீழே இருப்பது மேலேயும் மேலே இருப்பது கீழேயும் கீழே இருப்பது மேலேயும் மேலே இருப்பது கீழேயும் போனால் தான் சக்கரம் சுழலும். அதுபோல் ஒரு நாடு வேலை வாய்ப்பு தருகிற நாடாக ஒரு காலத்தில், ஒரு நாடு ஒரு காலத்தில் வறுமை உள்ள நாடாக மாறி மாறி வருவது இயற்கையாகும். அதோ பக்கத்தில் இருக்கிற மலேசியா நாட்டிலிருந்து 1975 சிங்கப்பூர் நாடு பிரிந்தது. சிங்கப்பூர் நாடு பிரிந்த போது சிங்கப்பூர் வெறும் குப்பை மேடாக இருந்தது. அன்றைக்கு சிங்கப்பூர் நாடு நிற்குமா நிலைக்குமா நீடிக்குமா வாழுமா என்று பேசியவர்கள் ஏராளம். ஆனால் இன்றைக்கு மலேசியாவினுடைய ஒரு வெள்ளி தமிழ்நாட்டிலே 13 ரூபாய், சிங்கப்பூர் நாட்டினுடைய ஒரு வெள்ளி 27 ரூபாய். மலேசியாவிலிருந்து ஒரு வெள்ளி அனுப்பினால் 13 ரூபாயாக வருகிறது, சிங்கப்பூரிலிருந்து ஒரு வெள்ளி அனுப்பினால் 27 ரூபாயாக வருகிறது. மலேசியாவை விட சிங்கப்பூருடைய நாணய மதிப்பு கூடியிருக்கிறது. அன்றைக்கு குப்பை மேடாக இருந்த சிங்கப்பூர் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது. எனவே நாடுகளில் வேலை வாய்ப்பு என்பது மாறி மாறி வரக்கூடியது, அது நிலையானது என்று கருதி உங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை காலில் போட்டு மிதிப்பது தேவையற்றதாகும் என்று நான் உங்களை பார்த்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தாய்மொழியை நீங்கள் வேலை வாய்ப்பின் பேரால் அல்லது வேறு ஏதோ ஒன்றின் பேரால் போட்டு மிதித்ததாலே என்ன நடந்தது என்று எண்ணி பாருங்கள். 1998 நாச்சப்பா வருகிறார். ஏற்கனவே மாநிலங்கள் பிரிவு அடைந்த போது அன்றைக்கே தமிழன் விழித்திருந்தால், தமிழர்கள் தமிழுணர்வு உள்ளவர்களாக இருந்திருந்தால், அதோ பெங்களூர் நகரம் 1956 பிரித்து கொடுக்கப்பட்ட போது பெங்களூர் நகரத்தில் 185 பேர் தமிழன். அதோ தங்கம் விளைகிற கோலார் நகரம், உள்ளே போனால் தங்கம், உள்ளே போனால் தங்கம், வெளியே வந்தால் தங்கம், வராவிட்டால் உயிருக்கே பங்கம் என்று பாடப்பட்ட கோலார் தங்க சுரங்கம் இருக்கிற ஊரிலே இன்றைக்கும் தமிழன் 190 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பக்கத்தில் இருக்கிற குடகு மலையிலே இருந்துதான் காவிரி உருவாகி வருகிறது. குடகு மலை தமிழருடைய நகரம். அதற்கு 2-3 சான்றுகளை சொல்லலாம். அதற்கு உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற சங்கராச்சாரியை சான்றாக வருகிறார். சங்கராச்சாரி இன்றைக்கல்ல அன்றைக்கே ஏற்கனவே ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓடி போய்விட்டார். சங்கராச்சாரியை காணோம், நாடே அலைமோதியது. சங்கராச்சாரியை இந்திய படை தேடியது, சங்கராச்சாரியை தமிழ்நாடு காவல்துறை தேடியது. சங்கராச்சாரி எங்கே இருக்கிறார் என்ற எல்லாரும் அவர்கள் நாள்தோறும் செய்தித்தாளை பார்த்தார்கள். சங்கராச்சாரி எங்கே இருந்தார்? சங்கராச்சாரி குடகுமலையில இருந்தார். அவருக்கு குடகுமலையிலே என்ன? அவர் ஒரு பெண்ணோடு ஓடி போனவர் ஏன் குடகுமலையிலே போய் உட்கார்ந்து கொண்டார்? குடகுமலையிலே தமிழனுக்கு என்று ஒரு மடம் இருக்கிறது. அந்த மடம் அவனை வரவேற்றது. அங்கே போய் உட்கார்ந்தார். அந்த மடம் யாருடையது? தமிழ்நாட்டிலே எந்த ஊரிலே கோயில் இருக்கிறதோ அந்த ஊரிலே எல்லாம் மடம் கட்டக்கூடிய நகரத்தார்களுக்கு சொந்தமானது. குடகுமலை மீது நகரத்தார்களுக்கு சொந்தமான மடம் இருக்கிறது. நகரத்தார் கோயில் என்றால், கடவுள் என்றால் அதிக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள். அதனாலே அவருடைய மடத்திலே ஓடி போய் அன்றைக்கு சங்கராச்சாரியார் உட்கார்ந்து கொண்டார். அந்த மடத்துக்குள்ளே போய் நுழைந்து பார்த்தால், சோழ மன்னன் எங்களுக்கு தானமாய் தந்த இடத்திலே இந்த மடத்தை நாங்கள் கட்டி இருக்கிறோம் என்று உள்ளே கல்வெட்டு இருக்கிறது. குடகுமலை தமிழனுக்கு சொந்தமாக இருந்த மலை. தமிழர்கள் அங்கே அவர்கள் சத்திரம் கட்டி வைத்திருக்கிறார்கள். குடகுமலையிலே அன்றைக்கு இந்திய துணை கண்டத்தினுடைய முதல் படை தளபதி ஜெனரல் கரியப்பா இருந்தார். ஜெனரல் கரியப்பா அன்றைக்கே சொன்னார், குடகுமலை மீது வாழ்கிற தமிழர்களாகிய நாங்கள் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம், எங்களை தமிழ்நாட்டோடு சேர்த்து விடுங்கள், அப்போதுதான் காவிரி தண்ணீரை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று ஜெனரல் கரியப்பா சொன்னார். தமிழனுக்கு மொழியறிவு இல்லாமல் போனதனாலே ஜெனரல் கரியப்பா கூவி கேட்டும் அந்த குரல் அவர்களுக்கு கேட்காமல் போனது. அது கேட்காவிட்டால் கூட பரவாயில்லை. 1998
8 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த மக்களுடைய தலைவர் வழக்கறிஞர் நாச்சப்பா சென்னை நகரத்திற்கு வந்தார். நாச்சப்பா சொன்னார், இப்போதும் நான் சொல்கிறேன், நாங்கள் குடகுமலை மீது வாழ்கிறவர்கள் தமிழர்கள், நாங்கள் குடகுமலையிலே வாழ்கிறவர்கள் தமிழர்கள். அன்றைக்கு நாங்கள் தனி மாநிலமாக இருந்தோம். 56 தான் எங்களை மைசூரோடு சேர்த்தார்கள். அதற்கு முன்னாலே நாங்கள் தனி மாநிலமாக இருந்தோம். இப்போதும் தனி மாநிலமாக நாங்கள் மாறினால் எங்கள் தண்ணீரை உங்களுக்கு தருவோம் என்று சொல்லி எங்களை நீங்கள் ஆதரியுங்கள் என்று கேட்டார்கள். யாருக்கு தெரியும்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அதோ காவிரி ஆற்று நீரில் 60 விழுக்காடு காவிரி ஆற்று நீரில் 60 விழுக்காடு பயன்படுத்துகிறவன் இந்நேர வரையில் தமிழன். தமிழ்நாட்டு நிலங்கள் 60 விழுக்காட்டு நிலங்கள் காவிரி ஆற்று தண்ணீரை எதிர்பார்த்து நம்பி கிடக்கிறது. காவிரி ஆறு அந்த கன்னட மாநிலத்தில் 320 கிலோமீட்டர் தான் ஓடுகிறது. கன்னட நாட்டில் 320 கிலோமீட்டர் தான் ஓடுகிறது. தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர் ஓடுகிறது. 320 கிலோமீட்டர் அவனிடத்திலே ஓடுகிறது. 416 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த தண்ணீரிலே உரிமை இருக்கிறது. எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஏதோ அவன் பார்த்து கொடுக்க வேண்டும் என்பது போல சொல்லுகிறார்கள். அப்படி இல்லை. தமிழர்களே, உங்களுக்கு தர வேண்டும் என்பது கட்டாயம், உங்களுக்கு தர வேண்டும் என்பது உரிமை. உலகம் பூராவும் இருக்கிற நதிநீர் சட்டம் என்ன சொல்லுகிறது? அதோ நைல் நதி என்பது 6 நாடுகளுக்கு இடையிலே ஓடுகிறது, சண்டை கிடையாது. பாகிஸ்தானத்துக்கும் இந்தியாவுக்கு இடையிலே 6 ஓடுகிறது, சண்டை கிடையாது. வங்க தேசத்துக்கும் இந்தியாவுக்கு இடையிலே 6 ஓடுகிறது, சண்டை கிடையாது. அவர்கள் நதிநீர் சட்டத்தை கடைபிடிக்கிறார்கள். நதிநீர் சட்டம் என்ன சொல்லுகிறது? 6 உருவாகிற இடத்துக்கு காரணை விட 6 ஓடி போய் கடலில் கலப்பதற்கு எவன் வடிகால் விடுகிறானோ அவனுக்கே தண்ணீர் அதிகம் சொந்தம். வெள்ளம் பெருகி வருகிற போது காவிரி ஆற்று தண்ணீர் தமிழ்நாட்டு வழியாகத்தான் கடலில் போய் சேர வேண்டும். வடிகால் விடுகிறவன் தமிழன். வடிகால் விடுகிற தமிழனுக்கு தண்ணீரிலே அதிக சொந்தம் உண்டு. காவிரி உருவாகிற இடம் தமிழனுக்கு சொந்தம். ஓடி வருகிற வழி தமிழனுக்கு சொந்தம். வடிகால் விடுகிற இடம் தமிழனுக்கு சொந்தம். தமிழன் எல்லா வகையிலும் அதை பெறுவதற்கு உரிமை உள்ளவன். நாம் ஒன்றும் எவனிடத்திலே பிச்சை கேட்கவில்லை. நாம் ஏமாந்து இந்த எல்லைகளை இழந்ததனாலே இன்றைக்கு நாம் பிச்சை கேட்கிறதா இருக்கிறோம். இன்னொரு பக்கத்திலே மலையாள நாட்டுக்காரன், இன்னொரு பக்கத்திலே மலையாளி. இவனாவது தாழ்வில்லை. அந்த மலையாளி மெத்த படித்த மலையாளி, மார்க்சியம் பெறுகிற மலையாளி, அறிவாளியான மலையாளி, உலகம் பூராவும் ஒன்றென்று சொல்லக்கூடிய மலையாளி, எல்லா மக்களும் ஒன்றென்று பேசக்கூடிய மலையாளி. அந்த மலையாளி அவன் நேற்றைக்கு ஒன்று சொன்னான், இன்றைக்கு ஒன்று சொல்கிறான். இப்போது பூனைக்குட்டி வெளியே வந்து விழுந்து விட்டது. அந்த மலையாளி நேற்று என்ன சொன்னான்? அந்த அணை உடைந்து விடும், அந்த அணை உடைந்தால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போவார்கள் என்று புழுகிக் கொண்டிருந்தான். இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தமிழர்களுக்கு அந்த தண்ணீரில் உரிமை இல்லை என்றே வழக்கு போட்டிருக்கிறான். அன்றைக்கு அணை உடையும் என்று அவன் சொன்னது பொய்தானே? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேசியவாதிகளே, நீங்கள் தமிழர்களுக்கான உரிமைகளை விட்டுக் கொடுத்ததனாலே தான் இன்றைக்கு கெட்டு போய் கிடக்கிறீர்கள். இடுக்கி மாவட்டத்தில் இன்னமும் 165 பேர் தமிழனை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை என்று சொல்லப்படுகிற பகுதிகளும் முழுவதிலும் தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மண்ணை தமிழ்நாட்டு பக்கத்திலே சேர்ந்திருந்தால் இந்த அணை நம்முடைய பகுதியிலே இருந்திருக்கும். அவனிடத்திலே போய் தண்ணீர் பிச்சை கேட்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. தெரியாமல் இல்லையிலே ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரம் உள்ளே அவனிடத்திலே கொடுத்ததனால் இன்றைக்கு தண்ணீர் கேட்க வேண்டியிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையிலே 44 ஆறுகள் உருவாகிறது. திருவில்லிபுத்தூரிலே, தென்காசியிலே என்று சொல்லப்படுகிற மேற்கு தொடர்ச்சி மலையில 44 ஆறுகள் உருவாகி 44 ஆறுகளும் ஓடி போய் கடலில் கலக்கிறது. ஒன்றை கூட மலையாளி பயன்படுத்துவது கிடையாது. எல்லா தண்ணீரும் கடலிலே கலக்கிறது. ஒன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதை நமக்கு விடக்கூடாது என்று வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறான். நான் இங்கே இருக்கிற பொது உடைமையாளர்களை கேட்கிறேன், அதோ மலையாளவாதிகள், அவர்கள் மார்க்சியவாதிகள் எல்லாம் மலையாளவாதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிற மார்க்சியவாதிகள் இன்னமும் அவனுக்கு சார்பாக பேசிக் கொண்டு திரிகிறார்களே, இது சரிதானா என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் மலையாளிகள் ஒன்றை மாத்திரம் நமக்காக சரியாக சொல்கிறார்கள். அவர்கள் திரும்ப சொல்கிறார். அவருடைய முதலமைச்சர் சொல்கிறார், இதெல்லாம் பழைய ஒப்பந்தங்களை வேலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பழைய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிற மலையாள முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நன்றி. பழைய ஒப்பந்தங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பழைய எல்லைகளை நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எல்லைகளை மாற்றி அமைப்போம். தமிழர்கள் அதிகம் இருக்கிற இடுக்கி மாவட்டத்தை எங்களோடு சேர்ப்போம். தண்ணீருக்கு உங்களிடத்தில் பிச்சை கேட்க மாட்டோம் என்று நான் அவரிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த தெலுங்கர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிக நல்லவர்கள், மிக நல்லவர்கள், மிக வேடிக்கையானவர்கள். அவர்கள் நன்றாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அன்றைக்கு நீதி கட்சி ஆட்சியில எல்லாரும் தெலுங்கர்கள் தான் அமைச்சர்கள். தமிழன் ஒருவன் கூட அமைச்சர் இல்லை. தமிழன் என்கிற பெயரால் திராவிடன் என்று சொல்லிக்கொண்டு திராவிடன் என்று சொல்லிக்கொண்டு தெலுங்கர்களே இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இவர்கள் மாதிரி எதிரியாக எல்லாம் வரமாட்டார்கள். கன்னடக்காரன் முட்டாள் அவன் எதிரியாக வருவான், மலையாளி முட்டாள் எதிரியாக வருவான். ஆனால் தெலுங்கன் இருக்கிறானே, அவன் நம்முடைய தொடையிலே கயிறு திரித்துக் கொண்டிருக்கிறான், நம்முடைய தோளிலே உட்கார்ந்து கொள்வான். அவன் அப்படி ஒரு கெட்டிக்காரன். நீதி கட்சி ஆட்சி காலத்திலே நீதி கட்சிக்குள்ளே புகுந்து தமிழ்நாட்டிலே நீதி கட்சி ஆட்சி அமைக்கிறது. நீதி கட்சியில மந்திரியுடைய பட்டியலை பார்த்தால் எல்லாருமே தெலுங்கர்கள், ஒருவன் கூட தமிழனே கிடையாது.
இன்றைக்கும் தெலுங்கர்கள் மந்திரி சபையில வந்து உட்கார்ந்து கொண்டுவார்கள். ஆனால் அவர்கள் தான் தமிழை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி அவர்கள் ஒரு திறமையானவர்கள். அன்றைக்கு சென்னை பட்டணத்தில் என் டி ராமராவ் என்ற ஒரு நடிகர் சென்னையில் பிறந்தார், சென்னையில் வளர்ந்தார், சென்னையில் வாழ்ந்தார், சென்னையில் படம் எடுத்தார், சென்னையில் சம்பாதித்தார். எல்லாமே சென்னையில் கோடி கோடியாய் சென்னையில் சம்பாதித்துட்டு திடீரென தெலுங்கு தேசம் என்று சொன்னார். அங்கே போய் ஒரு கட்சி தொடங்கினார். அது அவருடைய விருப்பம். அவர் அந்த நாட்டினுடைய முதலமைச்சராய் வந்தார். அப்போது தமிழ்நாட்டிலே நம்முடைய மேன்மை தங்கிய எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராய் வந்தார்கள். எம்ஜிஆரை கூப்பிட்டு நீனும் நடிகன், நானும் நடிகன், நீனும் முதலமைச்சர், நானும் முதலமைச்சர், எனவே நான் உனக்கு சென்னை பட்டணத்துக்கு தண்ணீர் தரப்போகிறேன், கிருஷ்ணா ஆற்றிலிருந்து தண்ணீர் தரப்போகிறேன், கிருஷ்ணாவிலிருந்து குடிநீர் தரப்போகிறேன் என்று சொன்னார். எம்ஜிஆருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. எம்ஜிஆர் உடனே எப்படி அண்ணா தண்ணீர் தரப்போகிறேன் என்று கேட்டார். நீ ஒரு 700 கோடி ரூபாய் என்னிடத்திலே கொடு, நான் கிருஷ்ணா ஆற்றிலிருந்து வாய்க்கால் வெட்டி கொண்டு வருவேன். வழியில எல்லாம் எங்கள் ஆட்கள் உழவு வேலை செய்து கொள்வார்கள், உழவுக்கு பாய்ச்சி கொள்வார்கள். வழியிலே உழவுக்கு உங்களுக்கு தண்ணீர் தருவதனாலே தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்க வேண்டும். வழியிலே உங்களுக்கு உழவுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு, வாய்க்கால் வெட்டுவதற்கு தமிழ்நாட்டுக்காரன் பணம் தருகிறான். அதனாலே உங்களுக்கு மிச்சம், அவனுக்கு குடி தண்ணீர் கொடுக்கிறோம், அதனாலே அவனுக்கு மிச்சம், 2 பேருக்கு மிச்சம் ஆகிற வரையிலே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதாக என் மக்களிடத்தில் சொல்லிவிடுகிறேன். 700 கோடி தந்தால் எம்ஜிஆர் அவர்களை வழியிலே எங்கள் நிலங்களுக்கெல்லாம் தண்ணீரை பாய்ச்சி கொண்டு உங்களுக்கு குடிநீர் தருவோம் என்று எம்ஜிஆர் இடத்திலே சொன்னார். எம்ஜிஆர் மகிழ்ந்து 700 கோடியை தூக்கி கொடுத்தார். வாய்க்கால் வெட்டினார்கள், வயலுக்கெல்லாம் பாய்ந்தது. வாய்க்கால் வெட்டினார்கள், வயலெல்லாம் விளைந்தது. சென்னை பட்டணத்துக்கு இந்நேர வரையிலே தண்ணீர் வரவில்லை. பல தடவை அவர் விழா நடத்தி குடத்திலே தண்ணீர் கொடுப்பார்கள், தண்ணீர் கொடுத்து விட்டு போவார்கள். தண்ணீர் வராது. என்ன தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் அவன் சொல்லுவான், நாங்கள் தான் ஏற்கனவே குடத்திலே தண்ணீர் கொடுத்து விட்டோமே என்று ஒரு வழக்கம் போல சொல்வார்கள். என் டி ராமராவ் இருக்கிற காலத்திலே எம்ஜிஆர் அவரிடத்திலே போய் எப்படி கேட்டால் கிடைக்கும் என்று பார்த்தார். சில பேர் இருப்பார்கள், சாப்பிடுகிற போது கேட்டால் கொடுப்பார்கள். சில பேர் காலையிலே எழுந்து வெளியே வருகிற போது கேட்டால் கொடுப்பார்கள். சில பேர் படுத்து தூங்கி எழுந்து வந்த பிறகு கேட்டால் கொடுப்பார்கள். அப்படி நேரம் அறிந்து போக வேண்டும் என்று எம்ஜிஆர் அறிந்தார். என்டிஆர் வீட்டில் இருக்கிற இடத்துல கேட்டார். எப்போது போனால் என்டிஆர் தருவார் தண்ணீர் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், காலையிலே எழுந்து என் டி ராமராவ் அவர்கள் கிருஷ்ணன் போல் படங்களிலே வேடம் தரித்து நடிக்கக்கூடியவர். அவர் கிருஷ்ணனை போல பெருமாளை போல வேடம் தாங்கி வந்து நிற்கிற போது நீங்கள் கேட்டால் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எம்ஜிஆரும் காலையிலே 5 மணிக்கு எழுந்து குளித்து முடித்து வேட்டியெல்லாம் மாற்றி கொண்டு போய் வாயிலே நின்றார். என் டி ராமராவுக்கு ஒரு நல்ல பழக்கம், 4 மணிக்கு எழுந்து விடுவார். 4 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி எல்லாம் செய்து குளித்து முடித்து தஞ்சாவூர் தாட்டிலை போட்டு அந்த இலையில எட்டி எடுக்க முடியாது. அவ்வளவு தூரம் எட்டி எடுக்க வேண்டாம், அவ்வளவு பெரிய இலை. அதுல 20 வகையான பன்னியங்கள், ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி, மானிறைச்சி, முயல் இறைச்சி என்ற எல்லாம் காலையிலே பரிமாறி காலையில் மட்டும்தான் உண்ணுவார். மதியம் உண்பது கிடையாது, இரவும் உண்பது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் உண்ணுவார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை 20 வகையான பன்னியங்களை பரிமாறி உண்ணுகிற வழக்கம் என் டி ராமராவுக்கு உண்டு. காலையிலே உண்டு முடிப்பார். உண்டு முடித்த பிறகு நம்முடைய ஊரிலே கோயிலுக்கு போகிறவன் சைவமா இருக்க வேண்டும் என்பான். கோயிலுக்கு போகிறவன் கடையிலே சாப்பிட மாட்டான். ஆனால் என் டி ராமராவ் அவர் கடவுள் வேடம் போடுவதற்கு முன்னாலே ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி எல்லாம் தின்று விட்டு முழு அமைக்கி கொண்டு அதற்கு பிறகு அவர் வேடம் போட்டு பெருமாளை போல வேடம் போட்டு கையிலே சங்கு சக்கரம் சுழல விட்டு அந்த வாசற்படியில வந்து நிற்பார். கதவை தூக்கி விடுவார்கள். கதவை தூக்கி விட்டவுடனே இரவிலே வந்து கிடப்பான். தெலுங்கு நாட்டுக்காரன் வந்து கிடப்பான். அவனெல்லாம் அவரை பார்த்து தேவடா 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 என்று காலிலே விழுவார்கள். முதல்ல அவர் இரவிலே வந்து படுத்து கிடக்கிறவன் எழுந்து தேவடா 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 என்பான். நம்முடைய ஆட்களை உங்களுக்கு தெரியும், பெருமாள் கோயிலுக்கு போனால் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் பின்னாலே வருவார்கள். அவன் முன்னாலே தேவடா தேவடா என்று கத்திக் கொண்டு கிடப்பான். அவன் தேவடா தேவடா என்று கத்துகிறான். கதவு திறந்து விட்டது. சங்கு சக்கரம் சுழலுகிறது. அப்படி என் டி ராமராவ் பெருமாளாக 4 பக்கத்திலேயும் சிரித்தபடி திரும்பி திரும்பி பார்க்கிறார். எம்ஜிஆர் அந்த பக்கத்திலிருந்து ஓடி வருகிறார். அண்ணா, எனக்கு தண்ணீர் தருவதாய் சொன்னீர்களே, கிருஷ்ணா ஆற்றில் தண்ணீர் தருவதாய் சொன்னீர்களே, சென்னை பட்டணத்திற்கு குடிநீர் தருவதாய் சொன்னீர்களே, அண்ணா தண்ணீர் 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 என்று அவர் கேட்டார். கேட்டபோது என் டி ராமராவ் சொன்னார், எம்ஜிஆர் கொஞ்சம் பொறுங்கள், இப்போதுதான் தெலுங்கு நாட்டுக்காரன் சொந்தக்காரன் வந்து தேவடா என்று கத்திக் கொண்டு கிடக்கிறான். அவன் போன பிறகு தமிழ்நாட்டுக்காரன் வருகிற போது உங்களுக்கு தண்ணீர் தருவேன் என்று சொன்னார். உடனே எம்ஜிஆர் நம்பிக்கையோடு, அடாடா நம்முடைய ஆட்கள் வருகிற போது நம்முடைய ஆட்களுக்கு முன்னாலே தண்ணீர் தருவது பற்றி சொல்ல போகிறார் போல இருக்கிறது காத்து கிடந்தார். கதவு திறந்தது. எல்லாரும் அவர்கள் தெலுங்கு நாட்டுக்காரெல்லாம் கும்பிட்டு விட்டு வெளியே போனார்கள். அதற்கு பிறகு தமிழர்கள் கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள். கூட்டம் கூட்டமாய் வருகிற போது இவர்கள் உள்ளே நுழைந்து கோவிந்தா 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 என்று கட்டிக்கொண்டு தமிழ்நாட்டுக்காரன் வந்தான். எம்ஜிஆர் தண்ணீர் தண்ணீர் என்றால், எம்ஜிஆர் உங்கள் ஆட்கள் தான் பதில் சொல்கிறார்களே, கேட்டுக்கொள்ளுங்கள் என்று என் டி ராமராவ் சொல்லிவிட்டார். ஆக 700 கோடியும் போனது, தண்ணீரும் போனது. இந்நேர வரையில தண்ணீர் வரவில்லை. நம்முடைய திருப்பதி 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 நம்முடைய நாட்டிலே ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தார். அவருக்கு கண்ணே தெரியாது, 2 கண்ணும் தெரியாத ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தார். நடக்கவும் முடியாது, பொம்மை மாதிரி நடந்து வருவார் ஒரு குடியரசுத் தலைவர். அவருக்கு பேர் வெங்கட்ராமன், பட்டுக்கோட்டை வெங்கட்ராமன். 2 கண்ணும் தெரியாது, நடக்க தெரியாது, சப்பானி மாதிரி நடந்து வரக்கூடிய பட்டுக்கோட்டை வெங்கட்ராமன் அன்றைக்கு குடியரசுத் தலைவர். நாங்கள் எல்லாம் கேட்டோம், கண் தெரியாத இவரை ஏன் குடியரசுத் தலைவராக அமர்த்தினீர்கள்? இவர் எப்படி குடியரசுத் தலைவர் வேற பார்ப்பார் என்று கேட்டோம். அவர்கள் சொன்னார்கள்,
இந்த குடியரசுத் தலைவர் பதவிக்கு இந்த தகுதி போதுமானதுதான் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்படிப்பட்ட வெங்கட்ராமனை ஒரு நாள் செய்தியாளர் போய் கேட்கிறார், உங்கள் பெயர் என்ன? வெங்கட்ராமன். உங்கள் தாத்தா பெயர் என்ன? வெங்கட சுப்பையா. உங்கள் தாத்தா பெயர் வெங்கட சுப்பையா என்றால் உங்கள் பெயரும் வெங்கட சுப்பையா என்றுதானே வர வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது வெங்கட்ராமன் சொன்னார், என் தாத்தா காலத்தில் வேங்கடத்தில் முருகன் இருந்தான், முருகனுக்கு இன்னொரு பேர் சுப்பையா, அதனாலே வேங்கட சுப்பையா என்று பெயர் இருந்த காரணத்தாலே வேங்கடத்தை நாங்கள் கும்பிடுகிறோம் என்கிற காரணத்தாலே என் தாத்தா காலத்தில் வெங்கட சுப்பையா இருந்த காரணத்தால் என் தாத்தாவுக்கு வெங்கட சுப்பையா என்ற பெயர். இப்போது வெங்கட சுப்பையா பெயரை மாற்றி விட்டார்கள், அவருக்கு வெங்கட்ராமன் என்று பெயர் வந்து விட்டது, அதனால இப்போதும் நாங்கள் வெங்கடத்தை கும்பிடுவதாலே வெங்கட்ராமன் எனக்கு பெயர் வைத்து விட்டார்கள் என்று அவளை சாட்சி சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு வேங்கடத்தில் இருந்தவன் சுப்பையா முருகன், இன்றைக்கு இருக்கிறவன் வெங்கட்ராமன் என்பதை அவளே சாட்சி சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு முருகன் நம்முடைய முருகன், அந்த மலை மீது இருந்த முருகன், அந்த முருகனுக்கு இப்படி பட்டை போட்டுக் கொண்டிருந்த முருகனுக்கு நிமிர்த்தி நாமம் போட்டு அவரை பெருமாளாக்கி தொலைத்து விட்டார்கள். நம்முடைய திருப்பதி போய் தொலைந்தது, காலத்தி போய் தொலைந்தது. ஆனால் இந்த எல்லையிலே இந்த இடத்திலே மாத்திரம் திருவிக்காவினுடைய சீடராய் இருந்த மங்களம் கிளார் அவர்கள், ஐயா தளபதி கே விநாயகம் அவர்கள், ரசீத் அவர்கள், சித்தூர் அரங்கநாத முதலியார், புத்தூர் துரைசாமி முதலியார், திருவாரங்காடு திருமலை பிள்ளை, திருப்பதி நாராயணசாமி என்று சீனிவாச ஐயங்கார், புதட்டூர்பேட்டை ஏசா தியாகராஜன், கோமா ஜனார்த்தனன் என்று ஒரு பெரிய பட்டியலே இவர்கள் எல்லாம் போராடி இந்த திருத்தணியை மாத்திரம் மீட்டிருக்கிறார்கள். போராடியவர்கள் பெற்றிருக்கிறார்கள். போராடி எவனும் எதையும் இழந்ததில்லை. எனவே மற்ற எல்லைகளை போராடி பெறுவதுதான் நீங்கள் தமிழ் உணர்வு பெற்றதற்கு அடையாளமாகும். அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற இயக்கமாக இந்த தமிழ் ஊர் நல்லுலக இளைஞருடைய இயக்கம் நிச்சயமா இருக்கும் என்று நான் உங்களிடத்திலே என்னுடைய முதல் நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். மழை கொட்டி கொண்டிருக்கிறது, இப்படி எல்லாம் பெற முடியுமா என்று கேட்கிறவர்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. அந்த கர்நாடக மண் இருக்கிறது, அதிலே மக்கள் தொகை 4.5 கோடி. கர்நாடகத்தின் மக்கள் தொகை 4.5 கோடி. ஆனால் அதிலே கன்னடம் பேசுகிறவன் வெறும் 2 கோடி. 2 கோடி மாத்திரமே இருந்து கொண்டு 4.5 கோடி பேருடைய மண்ணை அவன் பிடித்துக் கொண்டான். 2.5 கோடி பேர் வேறு மொழி பேசுகிறவன், அதோ மராட்டிய மண்ணிலே இருந்து வருகிறவன் அந்த எல்லை புறத்திலே 9 சட்டமன்ற தொகுதிகளை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறான். பெல்காம் என்கிற பகுதி அவனுடைய கையிலே இருக்கிறது. 1 கோடி தமிழன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 50 லட்சம் பேர் வாழக்கூடிய தமிழீழ மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறான். 1 கோடி பேர் வாழ்கிற, 1 கோடி தமிழர்கள் வாழ்கிற கன்னட பகுதிக்கும் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கிற செய்தியை நான் உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன். நாம் எல்லாவற்றையும் இழந்து போனோம், அவற்றை எல்லாம் மீட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மீட்பது தேச துரோகம், மீட்பது பிரிவினை என்று அவரால் சொன்னால் அதோ மராட்டியக்காரன் நேரடியாக சட்டமன்றத்திலே அறிவிக்கிறான், அந்த மண்ணை மீட்போம், அந்த மண்ணை மீட்போம், அது மராட்டிய மண் என்று பேசிக் கொண்டிருக்கிறான். அவனை யாரும் பிரிவினைவாதி என்று சொல்வதில்லை, தமிழனை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இதெல்லாம் தாழ்வில்லை தோழர்களே, இதெல்லாம் நம்மாலே திரும்பி பெற முடியும். இதெல்லாம் நாம் போகிற வருகிற இடத்திலே தான் இருக்கிற திரும்பி பெற முடியும். ஆனால் தமிழன் தமிழுணர்வு அற்று போனதனாலே, தமிழன் தன்மானம் அற்று போனதனாலே, தமிழன் போர்க்குணம் அற்று போனதனாலே, தமிழன் எல்லாவற்றை இழந்து போனதனாலே என்ன நடந்தது என்பதை இதோ இந்த தென்பகுதியிலே திரும்பி பாருங்கள். நான் ஈழத்தமிழனை காப்பாற்ற சொல்லும் பின்னாலே வருகிறேன். ஆனால் ராமேஸ்வரம் தமிழன் காப்பாற்றுகிற பொறுப்பாவது இந்த இந்திய துணைக்கண்டத்துக்கு இருக்கிறதா இல்லையா? அல்லது தீவிரவாதம் பேசுகிற எங்களை போல் இல்லாமல் நல்ல அமைதியாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு இந்த ராமேஸ்வரம் மீனவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை எனக்கு சொல்லுங்கள். கச்சத்தீவு கச்சத்தீவு கச்சத்தீவு, அந்த கச்சத்தீவுல எதுவும் இல்லை, அதனாலே தூக்கி கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போது எல்லா கட்சிக்காரனும் எல்லா தலைவர்களும் சொல்கிறார்கள் கச்சத்தீவிலே தான் அதிக மீன் கிடைக்கிறது. அதிக மீன் கிடைப்பதனாலே மீன் பிடிக்க போகிற போது அவனை சிங்களவன் சுட்டு தள்ளி விடுகிறான் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், அதிக மீன் விளைகிற கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது ஏன்? அதிக மீன் கிடைக்கிற கச்சத்தீவை தூக்கி கொடுத்தால் இலங்கையோடு நல்ல உறவு கிடைக்கும் என்று சொல்கிறவனை பார்த்து நான் கேட்கிறேன். அப்படியானால் அதோ அந்த கார்கில்ல போர் நடந்தது, அந்த போர் நடக்கிற போது கார்கில் என்பது வெறும் பனிமலை தானே? அதை தூக்கி கொடுத்து பாகிஸ்தான்காரனோடு நீ நட்புறவாக இருக்க வேண்டியதானே? அவனோடு மாத்திரம் ஏன் சண்டை போட்டுக் கொண்டு திரிகிறாய்? அவனுக்கு கொடுத்து அவனோடு நட்புறவாக இருவேன். எங்களுடைய மாத்திரம் தூக்கி கொடுத்து இலங்கையோடு நட்புறவாக இருக்க வேண்டும் என்று சொல்ற உன்னை பார்த்து நான் கேட்கிறேன். அன்றைக்கு 2 நாடுகள் இருக்கிறது. மறவர்களுக்கு 2 நாடு, வரலாற்றிலே மறவர்களுக்கு 2 நாடு. ஒன்று பெரிய மறவர் நாடு, மற்றொன்று சிறிய மறவர் நாடு. பெரிய மறவர் நாடு என்பது ராமநாதபுரம் சீமை, சின்ன மறவர் நாடு என்பது சிவகங்கை சீமை. பெரிய மறவர் நாட்டை ஆண்ட மன்னர் இந்திரா காந்தி இடத்திலே ஓடினார். இது என்னுடைய சொத்து, இந்த கச்சத்தீவு என்னுடைய சொத்து. திருவாடானை நம்புதாலையில் இருக்கக்கூடிய சீனி குப்பம் தான் அங்கே இருக்கிற அந்தானியார் கோயிலை கட்டினான். திருவாடானை நம்புதாலையில் இருக்கக்கூடிய சீனி குப்பம் தான் இந்த கோயிலை கட்டினான். தங்கச்சி மடத்தில் இருக்கக்கூடிய பங்கு தந்தை தான் அங்கே இருக்கிற கிறிஸ்தவ கோயிலே விழா நடத்தி கொண்டிருக்கிறார், வாரந்தோறும் போய் நடத்தி கொண்டிருக்கிறார். தங்கச்சி மடத்தில் இருக்கக்கூடிய பங்கு தந்தை தான் வாரந்தோறும் போய் விழா நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் ஊர்க்காரன் கட்டிய கோயில் அங்கே இருக்கிறது, எங்கள் பங்கு தந்தை அங்கே போய் விழா நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இதை நீங்கள் தூக்கி கொடுக்க கூடாது. நான் உங்களை பார்த்து கெஞ்சி கேட்கிறேன் என்று மன்னர் அன்றைக்கு சொன்ன ஒரு செய்தி
செய்தியை உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன். மன்னர் சொன்னார், சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டம் என்று தமிழிலே பழமொழி இருக்கிறது. சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டம் என்று தமிழிலே பழமொழி இருக்கிறது. ஆனால் மீனவர்கள் சொல்லுவார்கள், வாழ துணிந்தவனுக்கும் சமுத்திரம் முழங்கால் மட்டம் தான். ஆனால் மீனவர்கள் சொல்வார்கள், வாழ துணிந்தவனுக்கும் சமுத்திரம் முழங்கால் மட்டம் தான் என்று சொல்லி மீனவர்கள் அங்கே இருந்து மீன் பிடிக்க போகிறார்கள். அவர்கள் மீன் பிடிக்க போகிற போது அவர்களை சுட்டுத் தள்ளுகிறார்கள். இப்போதே சுட்டுத் தள்ளுகிறார்கள். இப்போது இருக்கிற பல பேர் பேசுகிறார்கள், விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கொண்டு போனதனாலே, விடுதலை புலிகளுக்கு மருந்து கொண்டு போனதனாலே, விடுதலை புலிகளுக்கு சாமான் கொண்டு போனதனாலே சுட்டுத் தள்ளுகிறார் என்று கேட்கிறார்கள். விடுதலை புலிகள் பிறந்ததே 1970க்கு பிறகுதான். ஆனால் 1950 இருந்து மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது பதிவாகும். நம்முடைய ராமநாதபுரம் மன்னர் அன்றைக்கு இந்திரா காந்தி இடத்திலே சொல்லுகிறார்கள், மீன் பிடிக்க போகிற மீனவர்களை கச்சத்தீவு நம்முடையதா இருக்கிற காலத்திலேயே 1950 இருந்து சுட்டுத்தள்ள தொடங்கி இருக்கிறார்கள். 1970 வரை எத்தனை பேரை சுட்டுத் தள்ளினார்கள் என்கிற பட்டியலை அவர் கொடுக்கிறார். நான் கேட்கிறேன், இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொள்கிறவனை பார்த்து கேட்கிறேன், சுட்டுத் தள்ளுவது சரி என்று சொல்கிறவனை பார்த்து நான் கேட்கிறேன், எல்லை மீறி போனால் சுட்டுத் தள்ளலாம் என்று எந்த நாட்டு காட்டுமிராண்டி சட்டத்தில் இருக்கிறது? அதோ பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் நம்முடைய பம்பாய் துறைமுகம், பம்பாயில இருந்து இந்திய மீனவன் பாகிஸ்தான் போகிறான், கைது செய்யப்படுகிறான். அங்கே இருந்து பாகிஸ்தான் மீனவன் வருகிறான், கைது செய்யப்படுகிறான். அங்கே இருக்கிற மனிதாபிமானியா இருக்கிற ஒரு பாய் அவர்களை வழக்கில இருந்து பிணையில எடுத்து இங்கே அனுப்புகிறார். இங்கே இருக்கிற ஒரு இந்து அவரை பிணையில எடுத்து அங்கே அனுப்புகிறான். அதிலே எடுக்கப்பட முடியாதவர்கள் மிச்சம் இருக்கிறவர்கள் இங்கே இந்த ஆண்டு முழுவதும் ஒரு 90 பேர், அங்கே இந்த ஆண்டு முழுவதும் ஒரு 90 பேர், 90 இந்திய மீனவர்கள் அங்கே இருந்து அனுப்பப்படுகிறார்கள். 90 பாகிஸ்தான் மீனவர்கள் இங்கே இருந்து அங்கே அனுப்பப்படுகிறார்கள். இந்தியாவும் பாகிஸ்தானும் பகை நாடு. ஆனால் அங்கே கூட எல்லை தாண்டி போகிற மீனவர்களை எவனும் சுட்டுத் தள்ளுவது கிடையாது. ஆனால் சிங்களவன் மாத்திரம் சுட்டுத் தள்ளுகிறான். அது சரி என்று சொல்கிறவனை பார்த்து நான் கேட்கிறேன், கடலிலே எல்லை தாண்டி போனால் சுடுகிறான் என்று சொல்கிறவனை பார்த்து கேட்கிறேன், இதோ எனக்கு நீ பதில் சொல். ஓலைக்குடா ஓலைக்குடா என்று பாம்பனுக்கு பக்கத்திலே ராமேஸ்வரத்திலே ஒரு இடம் இருக்கிறது. ஓலைக்குடா என்று ஒரு இடம் இருக்கிறது. நீங்கள் வரலாற்றை திருப்பி பாருங்கள், செய்தித்தாளை எடுத்து பாருங்கள். ஓலைக்குடாவுக்குள் ஒரு முறை அந்த சிங்கள கடற்படை ஊருக்குள் நுழைந்து ஊர் முழுவதையும் கொளுத்தினார்கள். ஓலைக்குடாவுக்குள்ளே நுழைந்து ஊர் முழுவதையும் கொளுத்தி விட்டு போனார்கள். இந்நேர வரையில் ஓலைக்குடாவுக்குள்ளே நுழைந்து ஊர் முழுவதையும் கொளுத்தி விட்டு போன அந்த சிங்கள ராணுவத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று எனக்கு சொல்லுங்கள், என்ன என்று எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களை கேட்கிறேன். திரைகடல் ஓடி திரவியன் தேடியவன் தமிழன், திரைகடல் ஓடி திரவியன் தேடியவன் தமிழன். அட மீன் பிடிக்க முடியவில்லையே தன்கடலில் தமிழன், அட மீன் பிடிக்க முடியவில்லையே தன்கடலில் தமிழன் என்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இது தமிழ்நாட்டு தமிழர்களை பற்றி, தமிழ் ஈழ தமிழர்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். நீர்வளம் உண்டு, நீர்வளம் உண்டு. இங்கே தமிழ் ஈழத்தில் நீர்வளம் உண்டு, நிலவளம் உண்டு, நீர்வளம் உண்டு, நிலவளம் உண்டு, நிம்மதி மட்டுமே இல்லை என்று ஒரு தாய் பாடுகிறார். நீர்வளம் உண்டு, நிலவளம் உண்டு, நிம்மதி மட்டுமே இல்லை என்று ஒரு தாய் பாடுகிறார். அவனுடைய பிள்ளை இறந்து போய் தெருவிலே கிடக்கிறான். அவன் மீது அவள் எண்ணெய் ஊற்றி நெருப்பு வைக்கிறாள். கொல்லி வைக்கும் பிள்ளைகளே கொல்லியிலே வேகுதடா, கொல்லி வைக்கும் பிள்ளைகளே கொல்லியிலே வேகுதடா, அள்ளி வைத்த தாயின் கண்கள் 6 குலம் ஆனதடா, அள்ளி வைத்த தாயின் கண்கள் 6 குலம் ஆனதடா என்று அந்த தாய் அழுது புலம்பி பாடுகிறாள். அவள் பக்கத்து வீட்டிலே இருக்கிறவள் அவளை தேற்றுகிறாள். தேற்றி அருகிலே கொண்டு போய் அமர வைத்து தன் மடியில் தன் பிள்ளையை தூக்கி கொண்டு, தன் மடியில் தன் பிள்ளையை தூக்கி போட்டு அவள் பாடுகிறாள், பூ மலர்ந்தது கொடியிலே, பூ மலர்ந்தது கொடியிலே ஒரு புலி பிறந்ததன் மடியிலே, பூ மலர்ந்தது கொடியிலே ஒரு புலி பிறந்ததன் மடியிலே, நீ கவலைப்படாதே, பூ மலர்ந்தது கொடியிலே ஒரு புலி பிறந்ததன் மடியிலே என்றவள் பாடுகிறார். அந்த பிள்ளை தூங்குகிறான். அப்போது அந்த தாய் சொல்கிறாள், என் மகன்தான் இறந்து போனான், தாழ்வில்லை, உன் பிள்ளைக்கு தாலாட்டு பாடு என்று சொல்கிறார். அந்த தாய் சொல்கிறார், தாலாட்டு பாடமாட்டேன், தாலாட்டு பாடமாட்டேன், தமிழ் ஈழ பிள்ளை இவனுக்கு நான் தாலாட்டு பாடமாட்டேன், தமிழ் ஈழ பிள்ளை இவனுக்கு தாலாட்டு பாடமாட்டேன், தலை சாய்த்து தூங்க இது நேரம் இல்லை, தலை சாய்த்து தூங்க இது நேரம் இல்லை, எனவே தாலாட்டு பாடமாட்டேன். விடுதலை புலிகள் போராடும் வேளை மகனே தூங்காதே, தாலாட்டு பாடமாட்டேன், தூங்கென்று சொல்ல மாட்டேன். அதே போல் நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், விடுதலை புலிகள் போராடும் வேளை மகனே தூங்காதே, வீரமில்லா பிள்ளை என்று உனக்கு கெட்ட பெயர் வரும், மகனே தூங்காதே. விடுதலை புலிகள் போராடும் வேளை மகனே தூங்காதே, வீரமில்லா பிள்ளை இவன் என்று கெட்ட பெயர் உனக்கு வரும், மகனே தூங்காதே. நான் என்ன செய்தேன் நாட்டுக்கு, என்ன நான் என்ன செய்தேன் நாட்டுக்கு என்று ஒரு காலத்தில் இயங்காதே என்றவள் பாடுகிறாள். நான் அப்போது தமிழ்நாட்டிலே இருந்து குரல் கொடுத்தேன், இந்திய துணைக்கண்டமே நீ இவர்களை காப்பாற்ற வேண்டும், இந்திய துணைக்கண்டமே இவர்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்று நான் சொன்னேன். அப்போதே ஒருவனின் பக்கத்தில் இருந்து எனக்கு சொன்னான், கம்சனின் கைகளில் ஈழக் குழந்தை, கம்சனின் கைகளில் ஈழக் குழந்தை, அதற்காய் பூதகியை போல் பாலூட்ட சொல்லாதீர்கள், கம்சனின் கைகளில் ஈழக் குழந்தை, அதற்காய் பூதகியை போய் பாலூட்ட சொல்லாதீர்கள் என்று சொன்னான். என்ன இப்படி சொல்லுகிறானே, கம்சனின்
தமிழனின் கைகளில், சிங்களவனின் கைகளில் இவர்கள் கிடந்து தவிக்கிற போது இந்திய படையை வேண்டாம் என்று சொல்கிறானே என்று நான் கருதினேன். ஆனால் பிறகு இந்திய பட்டாளம் அங்கே போனது. உதவிக்கு வந்த கைகள் உயிரை உறிஞ்சின என்று அவனே பாடினான். உதவிக்கு வந்த கைகள் உயிரை உறிஞ்சின என்று அவனே பாடினான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ராஜீவ்காந்தி இறந்த பிறகுதான் இந்தியாவின் நிலைப்பாடு மாறியது என்று பேசுகிறவனை எல்லாம் பார்த்து கேட்கிறேன். வரலாறு தெரியாத எவனிடத்திலேயாவது போய் சொல், கட்டுக்குடுமி வைத்திருக்கிறவனிடத்திலே போய் நீ ஏமாற்றி பேசு. ராஜீவ்காந்தி இறக்க முன்னாலே ராஜீவ்காந்தி தலைமை அமைச்சராக இருந்த போதுதான் இந்தியாவின் அமைதிப்படை இங்கே இருந்து போனது. இந்தியாவின் அமைதிப்படை இங்கே இருந்து போனது. அதற்கு பெயர் இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ். இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ். அதை பார்த்து இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருந்த வி.ஆர். கிருஷ்ணய்யர், மிகப்பெரிய மாந்தநேயர் வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொன்னார், இது இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் அல்ல, இந்தியன் பீப்புள் கில்லிங் போர்ஸ் என்று சொன்னார். இந்தியாவிலிருந்து அமைதியை ஏற்படுத்துவதற்காக போன இந்த படை அவர்கள் வரவேற்றார்கள். மாலை அணிவித்து வரவேற்றார்கள். இந்திய படையை எங்களை காப்பாற்று என்று வரவேற்றார்கள். சிங்கள படையிடமிருந்து எங்களை காப்பாற்று என்று வரவேற்றார்கள். காப்பாற்ற வந்த படை கழுத்தை நெரித்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு மண்ணிலே தமிழ்நாட்டு ஏடுகள், தமிழ்நாட்டு ஊடகங்கள் அந்த செய்திகளை வெளியிடக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியது உங்களுக்கு தெரியுமா? உலகம் பூராவும் ராஜீவ் காந்தியுடைய அமைதிப்படை 10,000 தமிழர்களை கொன்று குவித்தது என்று எழுதிய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? உலகம் பூராவும் ராஜீவ் காந்தியுடைய அமைதிப்படை 2000 விடுதலை புலிகளை கொன்று குவித்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதை எதிர்த்து அறப்போர் நடத்திய தம்பி திலீபன் செத்து போனது உங்களுக்கு தெரியுமா? அறப்போர் நடத்தியவன் சாக கிடக்கிற போது, அறப்போர் நடத்தியவன் மேடையில் சாக கிடந்த போது அங்கே மக்கள் எல்லோரும் வெள்ளமன திரண்டு லட்சக்கணக்கிலே திரண்டது. திலீபன் அழைப்பது சாவையா, திலீபன் அழைப்பது சாவையா, இந்த சின்ன வயதில் தேவையா, திலீபன் அழைப்பது சாவையா, இந்த சின்ன வயதில் தேவையா என்று கொட்டி முழக்கிய போது காந்தி தேசமே அது உன் காவியங்களில் விடவில்லை. அறப்போர் அறப்போர் என்று சொல்கிறவனை பார்த்து நான் கேட்கிறேன், அந்த அறப்போருக்கு நீங்கள் தந்த பதில் என்ன? திலீபன் இறந்ததற்கு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லையே. திலீபன் இறந்ததற்கு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லையே. உலகம் பூராவும் பண்ணி பாராட்டி போற்றி எழுதிய திலீபன் தியாகத்தை இந்திய துணைக்கண்டம் என்ன சொல்லுது, என்ன செய்தது? ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லையே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அவர்கள் அந்த மண்ணில் அவர்கள் போரை, அவர்கள் அந்த மண்ணில் அவர்கள் உரிமையை வென்றெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அவர்கள் மண்ணில் அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏதோ விடுதலை புலிகள் தனியாய் நிற்பது மாதிரியும், மக்கள் என்பவர்கள் தனியாய் நிற்பது மாதிரியும், அப்பாவி மக்களை காப்பாற்றவர்கள் பேசுவது மாதிரியும், அதுவும் அப்பாவி மக்கள் என்பார்கள். கெட்டிக்கார மக்கள் இவரை காப்பாற்ற மாட்டார்கள். எவனாவது தமிழன் கெட்டிக்காரனா இருந்தால் அவனை காப்பாற்ற மாட்டார்கள். அப்பாவி மக்களை காப்பாற்றுவதற்காக பேசுவார்கள். அப்பாவி மக்களை காப்பாற்றவர்கள் அறிக்கை விடுவார்கள். கெட்டிக்கார மக்களை, கெட்டிக்கார தமிழர்கள் காப்பாற்ற மாட்டார்கள். அங்கே மண்ணில் விழுந்து கிடக்கிறார்கள். போராளிகள் விழுந்து கிடக்கிறார்கள். தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஒரு போராளிகள் விழுந்து கிடக்கிறார்கள். அவர்கள் தாய்மார்கள், அவர்கள் தந்தையர்கள், அவர்கள் பாட்டன் பாட்டிகள், அவர்கள் பூட்டன் பூட்டிகள், அவர்கள் பேரன் பேத்திகள் எல்லாம் ஒன்றாக நிற்கிறார்கள். இவர்கள் புடுகி திரிவது போல அவர்கள் தன்னந்தரியா இருக்கவில்லை. தன்னந்தரியாய் ஒரு இயக்கம் இத்தனை ஆண்டு காலம் நிற்க முடியாது. தன்னந்தரியாய் ஒரு இயக்கம் இளவரிய படைபட்டாளமாய் பெருகேற முடியாது. அது மிகப்பெரிய மக்கள் ஆதரவோடு நின்று கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளை இறந்து கிடக்கிறான், பெற்றெடுத்த மகன் இறந்து கிடக்கிறான். தாய் பாடுகிறாள், பெற்றெடுத்த மகன் இறந்து விட்டானே என்று நான் வருந்தவில்லை. பெற்றெடுத்த மகன் இறந்து விட்டானே என்று நான் வருந்தவில்லை. தமிழீழத்தை பெற்றெடுக்காமல் இறந்து விட்டானே என்று நான் வருந்துகிறேன். தமிழீழத்தை பெற்றெடுக்காமல் இறந்து விட்டானே என்று நான் வருந்துகிறேன். இனியும் தமிழச்சிகள் நாங்கள் கற்பம் தரிக்கிற எந்திரங்களாய் இருக்க மாட்டோம். வீராங்கனைகளாய் களத்தில் இறங்குவோம், இறங்கி இருக்கிறோம். ஆயுதம் ஏந்துகிறவராய் களத்தில் இறங்குவோம், இறங்கி இருக்கிறோம் என்று அந்த தாய் பாடுகிறாள். அங்கே பெண்கள் அவனோடு சேர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு தாய் பாடுகிறார், எல்லாரும் அவனுடைய படத்திற்கு மாலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பூமாலை உண்களத்தில் போட்டார் பார்த்தோம். அந்த தாய் பாடுகிறார், பூமாலை உண்களத்தில் போட்டார் பார்த்தோம், போட்டவர்கள் நஞ்சு மாலை தன்களத்தில் போட்டார் பார்த்தோம். இவன் கழுத்திலே பூமாலை போட்டு விட்டு நச்சு குப்பியை கட்டி கொண்டு வெளியே போகிறான். பூமாலை உண்களத்தில் போட்டார் பார்த்தோம், நச்சு மாலை தன்களத்தில் அணிந்தார் பார்த்தோம் என்றவள் பாடுகிறார். இன்னொரு தாய் பாடுகிறார், ஒப்பாரி வைத்து பாடுகிறார், ஓ வீரனே எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். ஓ வீரனே எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ முடியவில்லையடா, நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா என்று பாடுகிறார். அப்படியானால் ஐயா அப்படியெல்லாம் போர் நடக்கிறதா, வீரம் நிறைந்த போர் நடக்கிறதா, வெற்றி பெறுவார்களா? வெற்றி பெறுகிற மாதிரி தெரியவில்லை. செய்தித்தாளில் எல்லாம் சம்பூரிலே தோல்வி, மூதூரிலே தோல்வி என்று போடுகிறார்களே என்று தமிழர்கள் கேட்கிறார்கள். சம்பூரில் 28 பேர் இறந்து போனார்கள், மூதூரில் 18 பேர் இறந்து போனார்கள், சம்பூரிலே மூதூரிலே 46 பேர் இறந்து போனார்கள். முகமாலை என்கிற இடத்தில் 400 பேரை அவர்கள் சுட்டு தள்ளினார்கள். 46 பேரை பறிகொடுத்த விடுதலை புலிகள் 400
பேரை சுட்டுத் தள்ளினார்கள். 46 பேரை கொட்டை எழுத்தில் பெரிதாய் போட்ட தமிழ்நாட்டு ஊடகங்கள், தமிழ்நாட்டு செய்தித்தாள்கள், தமிழ்நாட்டிலே இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற உளவு பிரிவுகளுக்கு பயந்து 400 பேரை சுட்டுத் தள்ளிய செய்தி 8ஆம் பக்கத்தில் இவ்வளவு சிறிதாக போட்டு வைத்தார்கள். 400 பேரை சுட்டுத் தள்ளினார்கள். இங்கே இருந்து வானூர்தி பறந்து வந்தது. அது பற்றி ஒரு பாவலன் அருமையான பாடல் எழுதுகிறான். குருவிகள் காக்கைகள் குயில்கள் நாரைகள் கொக்குகள் பறந்த இந்த வானத்தில், குருவிகள் காக்கைகள் கொக்குகள் நாரைகள் பறந்த இந்த வானத்தில் இப்போது அலுமினிய கழுகுகள் மாத்திரம் பறக்கிறது, சிங்களவனின் அலுமினிய கழுகுகள் மாத்திரம் பறக்கிறது என்று அவன் எழுதினான். அலுமினிய கழுகுகள் பறந்து வருகிற போது, வானூர்திகள் பறந்து வருகிற போது, நாங்கள் வீட்டுக்கு வீடு நாங்கள் பதுங்குகுழி வெட்டி வைத்திருக்கிறோம். போர்க்களத்தில் பதுங்குகுழி வெட்டியதை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் எங்கள் நாட்டில் வீட்டுக்கு வீடு நாங்கள் பதுங்குகுழி வெட்டி வைத்திருக்கிறோம். அந்த வானூர்தி பறந்து வருகிற போது, அலுமினிய கழுகுகள் பறந்து வருகிற போது, வானூர்தி பறந்து வருகிற போது, நாங்கள் வெட்டி வைத்திருக்கிற பதுங்கு குழிகளுக்குள் நாங்கள் போய் பதுங்குவதற்கு முன்னால் எங்கள் வீட்டு நாய்கள், எங்கள் வீட்டு பூனைகள், எங்கள் வீட்டு காக்கைகள், எங்கள் வீட்டு கோழிகள் எல்லாம் போய் பதுங்கிக் கொள்கின்றன. எங்கள் வீட்டு நாய்களுக்கு, எங்கள் வீட்டு கோழிகளுக்கு, எங்கள் வீட்டு பூனைகளுக்கு கூட அதுவும் அந்த வானூர்தி வந்து குண்டு வீசும் என்பது தெரிகிறது. அதனாலே அவையெல்லாம் எங்களுக்கு முன்னாலே ஓடி போய் ஒளிகிறது என்று அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வானூர்தி பறந்து வந்தது. நான் அந்த காலத்தில் இருந்து சொல்லி வருகிறேன், 2 ஆண்டு காலமாய் சொல்லி வருகிறேன். தம்பி பிரபாகரனுடைய வானூர்தி படை அது 11 விமானங்களை கொண்டது என்று நான் சொல்லி வருகிறேன். 11 வானூர்திகளை கொண்டிருந்தாலும் அந்த வானூர்தி படை விண்ணிலே பறந்து எளிய மக்கள் மீது குண்டு வீசாது. ஒரு காலத்தில் மக்கள் மீது குண்டு வீசாது. அவர்கள் போர் வீரர்களோடு சண்டை போடுகிறவர்களே தவிர பொதுமக்களை கொன்று குவிக்க மாட்டார்கள். அதனாலே வானூர்தியை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறார் என்று நான் சொன்னபோது அள்ளி விடுகிறார் பாவாணன் என்று கருதினார்கள். அப்போது நான் சொன்னபோது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இவருடைய வான்படை வந்து குண்டு வீசிய பிறகு எங்கள் தம்பிமார் நினைத்தார்கள், இப்போதும் கூட அவர்கள் போராளிகள் என்பதை நிறுவினார்கள். அவர்கள் மக்கள் மீது குண்டு வீசவில்லை. அவர்களுடைய வானூர்தி எழுந்த வானூர்தி பக்கத்தில் உலகம் பூராவும் போய் வருகிற பயணிகள் விமான நிலையம் இருக்கிற அந்த விமான நிலையத்தின் மீது ஒரு குண்டு வீசவில்லை. அதற்கு பக்கத்தில் இருக்கிற வான்படையில் நேரடியாக இறங்கி வான்படையில் குண்டு வீசிவிட்டு திரும்பி வந்தது. 400-800 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அந்த வான்படையின் மீது மாத்திரம் குண்டு வீசிவிட்டு திரும்பி எங்கள் வான்படை வந்து நின்றது, எங்கள் வானூர்தி வந்து நின்றது. இப்போது ஒப்புக்கொள்கிறார்கள் 5 விமானங்கள் இருக்கிறது என்று சிங்களவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். நீ என்ன ஒப்புக்கொள்வது? 11 விமானங்கள் இருக்கிறது. 11 விமானங்களின் ஓடுதளமும் தரைக்குள்ளே இருக்கிறது. தரைக்குள்ளே ஓடுதளம் வைத்திருக்கிற உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தி படைக்காரர் எங்கள் தம்பி பிரபாகரன். நான் இன்னும் உங்களிடத்திலே சொல்வேன், இந்திய துணைக்கண்டம் அவர்கள் கொடுத்திருக்கிற ஆயுதம் எங்கள் நெஞ்சம் எரிகிறது போல் அவர்கள் அள்ளி அள்ளி ஆயுதம் தருகிறார்கள். இந்திய துணைக்கண்டம் ஆயுதம் தருவதை படித்து பார்க்கிற போது எங்கள் நெஞ்சம் எரிகிறது. நான் அவர்களை பார்த்து எச்சரிக்கிறேன், நீங்கள் வேடிக்கை விளையாட்டு வேலையிலே ஈடுபட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு செய்தித்தாளிலே அவன் போட்டிருக்கிறான், வராகா என்கிற பெரிய போர்க்கப்பலை இந்தியா தந்திருக்கிறது. கன்னிவெடி பாதிக்காத 2 சக்கர ஊர்தி, 4 சக்கர ஊர்தி, 80 ஊர்திகளை தந்திருக்கிறது. குண்டு துளைக்காத உடல் கவசம், குண்டு துளைக்காத தலைக்கவசம் 27,750 தந்திருக்கிறது. தொலைத்தொடர்பு கருவிகள் 125 கோடி ரூபாய்க்கு தந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், எங்கள் வரிப்பணத்தை வாங்கி கொண்டிருக்கிற நீ எங்கள் எதிரிக்கு இவ்வளவு 1000 கோடிக்கு அள்ளி தருகிற ஆயுதத்தை அப்படியானால் நீ எல்லாரும் எதிரியா? நான் உன்னை கேட்கிறேன். நாங்கள் அவர்களுக்கு நீங்கள் கொடுமை செய்வதாய் சொல்ல போவதில்லை. நீ செய்கிற வேலைகளால் நீயும் நாயும் களத்தில் எதிரியாக நிற்க வேண்டி வரும் என்று நான் எச்சரிக்கிறேன். நான் இந்திய துணைக்கண்டத்தை பார்த்து கேட்கிறேன், உனக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்கிறதா? அதோ செத்து தொலைகிறார்கள் மக்கள், அவர்களுக்கு உதவாவிட்டாலும் பரவாயில்லை. கொன்று குவிக்கிற சிங்களவனுக்கு உதவுகிறாயே, அவன் என்ன உனக்கு மாமனா மச்சானா? நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், பாகிஸ்தானத்தின் மீது நீ போர் தொடுத்த போது, பாகிஸ்தான் உன் மீது போர் தொடுத்த போது, பாகிஸ்தானுக்கு உனக்கு சண்டை வந்த போது சிங்களவன் பாகிஸ்தானத்தை ஆதரித்தான். தமிழர்கள் இந்திய துணைக்கண்டத்தை ஆதரித்தார்கள். சீனத்திற்கு உனக்கும் போர் நடந்து கொண்டிருந்த போது சிங்களவன் சீனாவை ஆதரித்தான். எங்கள் தந்தை செல்வநாயகம் உண்டியல் குலுக்கி அந்த பணத்தை அங்கே இருந்து போர் நிதிக்கு அனுப்பி வைத்தார். தமிழ் ஈழப்பகுதியிலே தான் நேருவின் சிலை, காந்தியின் சிலை, இந்திரா காந்தியின் சிலை, தமிழர்களுடைய சிலை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிறவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிங்கள பகுதியிலே எவனுடைய சிலையும் கிடையாது. அதிமுக தோழனை உன்னை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன், எம்ஜிஆருடைய சிலையும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. 2 எம்ஜிஆருடைய சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. 2 எம்ஜிஆருடைய சிலைகளை அவன் சிங்களவன் உடைத்து நொறுக்கி விட்டான். உடைத்து நொறுக்கிய சிங்களவனை கண்டிப்பதற்கு பதிலாக இம்சை அரசு ஜெயலலிதா எங்களை பொடாச்சிறையிலே போட்டார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அவன் தமிழர்களோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறவனை கொன்று குவிப்பதற்கு இவ்வளவு ஆயுதங்களை தந்து கொண்டிருக்கிறார்களே, இது நியாயம்தானா என்று எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் தமிழர்கள், அன்றைக்கு நாங்கள் தமிழர்கள், எங்கள் சோழ மன்னடத்திலே பெரிய கப்பல் படை இருந்தது. அதோ சிங்களவன் எங்கள் தமிழர்களை கொன்று குவிக்கிறான் என்று சொன்னபோது எங்களுடைய சோழன் கப்பல் போனது. களம்பல செலுத்தி கடற்படை நடத்தி காடை சிங்களர் கழுத்தினை சீவி தமிழ் குளம் காத்த புலிக்கோடி சோழன் என்று நான் அவனை பாராட்டினேன். களம்பல செலுத்தி கடற்படை நடத்தி காடை சிங்களர் கழுத்தினை சீவி தமிழ் குளம் காத்த
காத்த புலிக்கொடி சோழன் என்று நான் அவனை பாராட்டினேன். இன்றைக்கு எங்களுக்கு நாடு இல்லை, நீதான் நாடு என்று நாங்கள் நம்புகிறோம். இந்திய துணை கண்டமே, நீ காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, கழுத்திருக்கிற வேலையை செய்கிறாயே, சரிதானா என்று கேட்கிறேன். இப்படி கேட்பதாலே நான் கெஞ்சி கேட்பதாக எவனும் கருதி விடாதீர்கள். இப்படி கேட்பதாலே இந்திய துணை கண்டம் எதிர்த்தால் எங்கள் பிள்ளைகள் விடுதலை வாங்காமல் போய்விடுவார்கள் என்று நீங்கள் யாரும் கருத வேண்டாம். சின்னஞ்சிறிய நாடா இருந்தாலும் வலிமையா இருக்கிற எந்த காலத்திலேயும் வெற்றி பெற்றே தீர்வான். ஆயிரம் ஆயிரம் படை வந்தாலும் ஆட்கள் தொகையா வெல்லும், அறமும் வீரமும் வெல்லும் என்று பாடல் இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் படை வந்தாலும் ஆட்கள் தொகையா வெல்லும், அறமும் வீரமும் வெல்லும். அதோ அந்த வியட்நாம் நாட்டிலே அமெரிக்கா 7.5 ஆண்டு காலம் 7.5 லட்சம் போர் வீரர்களை வைத்திருந்தது. இறுதியாக அமெரிக்க படை பின்வாங்கியது. அதோ தமிழ் நாட்டில் 2.5 லட்சம் போர் வீரர்களை 2.5 ஆண்டு காலம் இந்தியா வைத்திருந்தது. எங்கள் தமிழரிடம் தோற்று திரும்பி வந்தது. சந்திரிகா 7.5 ஆண்டு காலம் போர் நடத்தினார். சந்திரிகா தோற்று திரும்பி வந்தார். அதுபோல நாங்கள் இந்தியா எதிர்த்தாலும் கவலைப்பட மாட்டோம். இந்தியாவை உன்னை பார்த்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீ இவ்வளவு ஆயுதம் கொடுப்பதாலே எங்கள் பிள்ளைகள் தோற்று விடுவார் என்று நாங்கள் நம்பி உன்னிடத்திலே இதை நாங்கள் சொல்லவில்லை. நீ எங்கள் எதிரியாய் போய்விடாதே என்று எச்சரிக்கையை நான் சொல்கிறேன். நான் இன்னும் மெத்த பாராட்டி உன்னை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நிறைய ஆயுதங்களை அனுப்பிவை, நிறைய கப்பல்களை அனுப்பிவை. தம்பி பிரபாகரன் சின்ன பிள்ளையா இருந்தபோது தெரியாமல் எவனாவது கப்பலை அனுப்பினால் திடீரென ஒரு படகை விட்டு மோதி அந்த கப்பலை உடைத்து நொறுக்குவது அவருடைய வழக்கம். அப்போது அவருக்கு அகவை குறைவாக இருந்தது, பயிற்சி குறைவாக இருந்தது. அதனாலே கப்பல்களை உடைத்தார். இப்போது அவருக்கு பக்குவம் அதிகமாக இருக்கிறது. இப்போது எவனாவது கப்பல் அனுப்பினால் அந்த கப்பலை உடைப்பதில்லை, ஓட்டி கொண்டு போவது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. எனவே இந்தியாவே நிறைய கப்பல்களை அனுப்பிவை. இந்தியாவே அன்றைக்கு ஆயுதங்கள் வந்தால் அவர்களோடு போரிட்டு அந்த ஆயுத கிடங்குக்கு வெடி வைத்து அதை வெடிக்க செய்வது தம்பி பிரபாகரனுடைய வழக்கமாக இருந்தது. தம்பி பிரபாகரன் இப்போது முதிர்ச்சி பெற்றிருக்கிறார். அதனாலே எந்த நாட்டு ஆயுதம் வந்தாலும் அவர் வரவேற்கிறார். அந்த நாட்டு ஆயுதங்களை சிங்களவனிடம் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியாக சொல்கிறார். எவனாவது ஆயுதம் அனுப்பினால் ஆயுதம் அனுப்பக்கூடாது என்று சொல்வது அவருடைய வழக்கம் கிடையாது. அதனாலே அவரிடத்திலே ஒருவன் கேள்வி கேட்கிறான், தம்பி பிரபாகரன் அவர்களே, அதோ சிங்களவனுக்கு 6 நாடுகளில் இருந்து ஆயுதம் வருகிறது, உங்களுக்கு எங்கே இருந்து ஆயுதம் வரும் என்று கேட்டார்கள். தம்பி பிரபாகரன் சிரிக்காமல் சொன்னால், அவர்களுக்கு 6 நாடுகள் இருந்து ஆயுதம் வருகிறது, எனக்கு 7 நாடுகள் இருந்து ஆயுதம் வருகிறது சொன்னார். 7 நாடுகளா, எந்தெந்த நாடுகள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு 6 நாடுகள் ஆயுதம் தருகிறது. சீனா தருகிறது, பாகிஸ்தான் தருகிறது, இங்கிலாந்து தருகிறது, இஸ்ரேல் தருகிறது, அமெரிக்கா தருகிறது, இந்தியா தருகிறது. 6 நாடுகள் தருகிறது. அந்த 6 நாடுகள் தருகிற ஆயுதங்களை அவர்களிடமிருந்து நாங்கள் அடித்து பிடுங்கிக் கொண்டிருக்கிறோம். 7வது நாடு எங்கள் நாடு, எங்கள் சொந்த தயாரிப்பு. 7 நாடுகளின் ஆயுதம் எங்கள் கைவசம் இருக்கிறது என்று தம்பி பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. அவர் தயாரிக்கிற ஆயுதம் எப்படிப்பட்டது என்று 2 எடுத்துக்காட்டுகள் உங்களிடத்தில் சொல்கிறேன். இந்திய பட்டாளம் இங்கே இருந்து போய் இறங்கியது. இந்திய படையுடைய தளபதியாக அன்றைக்கு இந்தியாவுடைய கப்பற்படை தலைவர் கல்கத்து போய் இறங்கினார். கல்கத்து போய் இறங்குகிற போது இவர்கள் என்ன பெரிய கையில வைத்திருக்கிறார்கள், கன்னிவெடி தான் வைத்திருக்கிறார்கள். இந்த கன்னிவெடி புதைத்து வைத்திருப்பார்கள். உலகத்தில் இருக்கிற கன்னிவெடியில் அதிக ஆற்றல் வாய்ந்த கன்னிவெடி கணுக்கால் வரையிலே, அப்படி போய் காலை வைத்தால் கணுக்கால் வரையிலே பிடுங்கி கொண்டு போகிற கன்னிவெடி தான் உலகத்தில் அதிக ஆற்றல் வாய்ந்த கன்னிவெடி ஆகும். அவர்கள் பதித்திருக்கிற அந்த கன்னிவெடி கணுக்காலை பிடுங்கி கொண்டு போகும். இந்தியா நாங்கள் வைத்திருக்கிற கால் மூடி, நாங்கள் கால்களிலே போட்டுக் கொண்டிருக்கிற கால் மூடி பூட்ஸ், இது கன்னி வெடித்தால் ஒரு காலத்திலேயும் எங்கள் கணுக்கால் வரையிலே போகாத வரையிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று இவர்கள் கெக்கேலி கொட்டி பேசி இங்கே இருந்து ஆணவமாய் போனார்கள். அங்கே போய் அவர்கள் காட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். காட்டுக்குள்ளே நுழைந்து காலை வைத்தார்கள். கன்னி வெடித்தாலும் எங்கள் கணுக்கால் வரையிலே போகாது, எங்கள் கால் மூடி எங்களை காப்பாற்றும் என்று சொல்லிவிட்டு காலை வைத்தார்கள். உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற கன்னி வெடிகள் கணுக்கால் வரையிலே தான் பிடுங்கிக் கொண்டு போகும். இவர்கள் கால்கள் போது முழங்கால் வரையிலே பிடுங்கி கொண்டு போய்விட்டது. முழங்கால் இல்லாமல் ஒரு 1000 பேருக்கு மேலே பெங்களூர்ல இருக்கிற மருத்துவமனையிலே கொண்டு வந்து போட்டார்கள். அப்புறம் பிறகு அவர்கள் கைதிகளை பரிமாறிக்கொண்ட போது தம்பி பிரபாகரனிடத்திலே அவர் கேட்டார், தம்பி பிரபாகரன் அவர்களே, எல்லாம் சரிதான், கைதிகளை பரிமாறிக்கொண்டோம், இப்போது மகிழ்ச்சியான நெருக்கமான நேரத்தில் இருக்கிறோம், எனக்கு ஒன்றே சொல்லுங்கள், நீங்கள் வைத்த கன்னிவெடி அது எந்த நாட்டிலே தயாரானது? உலகத்தில் இது போன்ற கன்னிவெடி எங்கேயும் தயாராவதா எனக்கு தெரியவில்லை, நான் அடுத்த போரில் பயன்படுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பாக இருக்கும், எந்த நாட்டு கன்னிவெடி நீங்கள் வாங்கி வைத்த கன்னிவெடி, முழங்கால் வரையில் பிடுங்கி கொண்டு போன கன்னிவெடி என்று கேட்டார். தம்பி பிரபாகரன் சிரித்துக் கொண்டவர் சொன்னார், அது எங்கள் சொந்த நாட்டு கன்னிவெடி, நாங்களே கட்டிய கன்னிவெடி என்று சொன்னார். அதுபோல அவர்களே கட்டிய கன்னிவெடி. அதே போல இங்கே இருந்து இந்தியாவில் இருக்கிறவன் ராடார் கொடுத்தான். நான் தமிழ்நாட்டு அரசை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், அண்ணன் கலைஞர்களை ஒரு நாளைக்கு நீங்கள் எதிர்த்து பேசுகிறீர்கள், ஒரு நாளைக்கு ஆதரித்து பேசுகிறீர்கள், வந்து போகிற வீரத்துக்கு சொந்தக்காரராக நீங்கள் இருக்கக்கூடாது, நிலையான வீரத்துக்கு சொந்தக்காரராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எது அனுப்பினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ராடார் அனுப்பினார்கள், இங்கே இருந்து ராடார் அனுப்பினார்கள். ராடாரை நிறுவிய உடனே வானூர்தி பறந்து வரும், தம்பி இடத்துல இருந்து வானூர்தி இருக்கிறது என்கிற செய்தி மாத்திரம் இருக்கிறது. வானூர்தி பறந்து வந்தால், வானூர்தியை பார்ப்பதற்கு முன்னாலே வானூர்தி பறந்து வந்தால் அதை தடுப்பதற்கு ராடார் நிறுவினார்கள். வானூர்தி எந்த பகுதியிலும் இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இந்தியாக்காரன் சொன்னான், இளிச்சவாயனே, அவர்கள் வானூர்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்தியா ராடார் கொடுத்தான். அந்த ராடார்ல வானூர்தி தெரியும், அதனை பார்த்து சுட்டுவிடு என்று சொல்லி கொடுத்தான்.
அவர்கள் ராடாரை நிறுவினார்கள். நிறுவிய உடனே தம்பி பிரபாகரன் தரப்பில் இருந்து அந்த வான்படை தலைவருக்கு தொலைபேசி வந்தது. வான்படை தலைவரிடத்தில் சொன்னார்கள், ராடார் நிறுவிவிட்டீர்களா? ஆம், நிறுவிவிட்டோம். அதிலே வானூர்தி எல்லாம் தெரியுமா? ஆம், தெரியும். எங்களிடத்திலே வானூர்தி இருக்கிறதா? இருக்கிறது என்று சொல்கிறார். இதுவரையில் இருப்பதா? எங்களுக்கு தெரிய வரவில்லை. ஆனால் எங்களிடத்தில் இருக்கிறது என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நீங்கள் இருக்கிற அந்த இடத்திற்கு நேராக எங்கள் வானூர்தி இன்னும் 2 மணி துளியிலே பறக்க போகிறது. பறக்க போகிற அந்த வானூர்தியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பார்த்த பிறகு அந்த ராடார்ல தெரிகிறதா என்றும் பார்த்து எங்களுக்கு தொலைபேசியில் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அவனெல்லாம் சிங்களவெல்லாம் பரபரப்பாகிவிட்டான். பரபரப்பான உடனே சொன்னார்கள், நாங்கள் குண்டு வீச போவதில்லை, நாங்கள் உங்களை போல யாரையும் கொல்ல போவதில்லை, உங்களிடத்தில் சொல்லிவிட்டு தான் நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போது சோதிக்க போவது ராடாரை மட்டும்தான். இந்தியாவுடைய ராடார் வேலை செய்யாது என்று இந்தியாவுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். பயப்படாமல் பொட்டல்லே வந்து நின்று பார் என்று சொன்னார்கள். பொட்டல்லே வந்து நின்று வான்படை வீரர்கள்லாம் பார்த்தார்கள். அவர்கள் எப்போதும் விடுதலை புலிகளை நம்புவார்கள். புலிகள் நல்லவர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். கூலிக்கு வந்திருப்பதாலே களத்திலே நிற்கிறார்கள். அவர்கள் பொட்டல்லே வந்து பார்த்தார்கள். நம்முடைய தமிழீழ விடுதலை புலிகளுடைய வானூர்தி பறந்து கொண்டிருந்தது, வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தது. அவர்கள் ராடாரிலே பார்த்தார்கள். ராடாரிலே வானூர்தியே தெரியவில்லை. அவர்கள் அசந்து போய் கேட்டார்கள், ராடாரிலே வானூர்தியே தெரியவில்லையே என்று சொன்னார்கள். இப்போது அப்படித்தான் சொல்கிறார்கள். இவர்கள் வந்து குண்டு வீசிட்டு போனவரை இந்தியாவுக்கு அவர்கள் சொன்னார்களாம், சிங்களவர்கள் நல்லவர்கள். 2 பக்கத்தில் 2 செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஐரோப்பிய நாட்டு திருடர்கள் தான் அவர்களுக்கு வானூர்தி கொடுத்திருப்பார்கள். ஒரு வானூர்தி இவர்கள் யூகோஸ்லாவிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள். அதை பார்த்து அவன் 11 வானூர்தியை கட்டிவிட்டான் என்று ஐரோப்பிய நாடுகள் மீது பழி சுமத்தி விட்டார்கள். இந்த பக்கத்திலே இந்தியாக்காரன் வேலை செய்யாத ஓட்டை ராடாரை எங்கள் தலையில வைத்து கட்டிவிட்டான், அதனாலே நாங்கள் ஏமாந்து போனோம் என்று இப்போது சொல்லியிருக்கிறார்கள். அப்போதே அந்த தொழில்நுட்பம் என்ன என்று இந்திய படை கேட்டது. இந்திய படை இடத்தில் நம்முடைய பிள்ளைகள் சொன்னார்கள், நீங்கள் என்ன வகையான ராடார் அனுப்பினீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அவருடைய உளவு பிரிவு அவ்வளவு அருமையாக வேலை செய்கிறது. இந்திய துணைக்கண்டம் என்ன வகையான ராடார் அனுப்பி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். அந்த வகையான ராடார் 2 டன் எடைக்கு மேலே உள்ள வானூர்திகளை மாத்திரம்தான் அதிலே காட்டும். அதனாலே மீச்சிறு எடையுள்ள வானூர்தி ஒன்றை நாங்கள் செய்தோம். அவ்வளவு சிறிய எடையுள்ள வானூர்தியை உங்கள் ராடார் காட்டாது. இது எங்கள் சொந்த தயாரிப்பு. இவ்வளவு மிக குறைந்த எடையில் உலகத்தில் எவனும் வானூர்தி செய்யவில்லை. அதனாலே உங்கள் ராடார் அதை காட்டவில்லை என்று இந்தியாவுக்கு சொன்னான். அதனாலேதான் இந்தியாவுடைய தளபதி இப்போது சொல்கிறார், உலகத்தில் நீர்மூழ்கி கப்பல் செய்கிற ஆற்றல் வாய்ந்த நாடுகள் 4 மட்டுமே இருக்கிறது. அந்த 4க்கு அடுத்தபடியாக 5வது நாடாக தமிழீழ விடுதலை புலிகள் நீர்மூழ்கி கப்பலை செய்யக்கூடும் என்று நான் நம்புகிறேன் என்று இந்திய படை தளபதி போய் சொல்லிவிட்டார். அவர் சொல்லிவிட்டார், நீர்மூழ்கி கப்பலை அவர்கள் செய்யக்கூடும் என்று அவர் இப்போதே சொல்லிவிட்டார். அவருக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஏற்கனவே கப்பல் படை தலைவர் கல்கத்தை தான் போக சொன்னால், அது மாதிரி இப்போது நம்மை கப்பல் படை தலைவனை போக சொன்னால் அவன் நீர்மூழ்கி கப்பலில் வந்து நம் மீது மோதி விட்டால் நாம் செத்து அநியாயமாய் போய்விடும். நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது என்று சொன்னால் நம்மை போக வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். வான்படை தாக்கு மாத்திரம் நடத்த சொல்லுவார்கள் என்று கடற்படை தளபதி முன்னாலே கலந்து கொண்டு விட்டார். நான் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன், நான் எதற்கும் பயப்படவில்லை, நம்முடைய பிள்ளைகள் யாருக்கும் பயப்படவில்லை. இந்திய துணை கண்டமே உனக்கு நாங்கள் பயப்படவில்லை. நீ இப்படியே செய்து கொண்டிருந்தால் உலகத்தில் மலரப்போகிற, உலகத்தில் தமிழர்களுக்கு மலரப்போகிற 1வது நாடு தமிழ் ஈழ நாடு, 2வது நாடு என்கிற கேள்வியை உன்னாலே வைத்து விடுகிறேன். 1வது நாடு தமிழ் ஈழ நாடு, நீ உன் நடவடிக்கை இப்படியே தொடர்ந்தால் 2வது நாடு என்கிற கேள்விக்குறி வந்து தொலைக்கும் என்பதை உனக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிவிடுகிறேன். இந்திய துணை கண்டமே உனக்கு சொல்லி வைக்கிறேன். அதோ ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இந்த களத்திலே இருந்து வெளியேறிவிட்டன. தமிழீழ மண்ணிலே இருக்கிற அந்த பிள்ளைகள் நல்லவர்கள், அவர்கள் நேர்மையானவர்கள், அவர்கள் படை ஒழுங்குக்கு கட்டுப்படுகிறார்கள், அவர்கள் யாரையும் படுகொலை செய்வதில்லை, அவர்கள் மக்கள் மீது குண்டு வீசுவதில்லை, அவர்கள் தங்கள் மண்ணின் மீது படையெடுத்து வருகிற சிங்களவர்களை மாத்திரம்தான் தாக்குகிறார்கள், எனவே அவர்கள் நல்லவர்கள் என்று ஐரோப்பா ஒதுங்கி கொண்டது. ஐரோப்பா ஒதுங்கி கொண்டதனாலே அமெரிக்காவும் ஒதுங்கி கொண்டது. இப்போது ஐரோப்பாவில் போய் எவனாவது கேட்கிறான், நீங்கள் தொழில்நுட்பம் கொடுத்தீர்கள், ஆயுதம் கொடுத்தீர்கள், கப்பல் கொடுத்தீர்கள், வானூர்தி கொடுத்தீர்கள், ஆதரவு கொடுத்தீர்கள், ஆனாலும் அந்த சிங்களவன் வெற்றி பெறவில்லையே என்று கேட்டபோது நாங்கள் எல்லாம் விலைக்கு விற்றோம், எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார்கள். நாங்கள் விற்பதற்கு வீரம் இருந்தால் அவர்கள் வாங்கி வெற்றி பெறுவார்கள். அது இடத்துல இல்லை, அவனுக்கு கொடுக்க முடியாது. சிங்களவன் வீரம் வாங்கினால் மட்டும்தான் வெற்றி பெறுவான். ஆயுதம் வாங்குவதாலே, தொழில்நுட்பம் வாங்குவதாலே வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது என்று ஐரோப்பிய நாடுகள் சொல்லிவிட்டன. ஐரோப்பா ஒதுங்கிக் கொண்டது. ஆனால் இந்திய துணைக்கண்ட மாத்திரமும் இன்னமும் ஏமாற்றி அவர்களுக்கு ஆதரவு நிலையிலே இருக்கிறது. நான் இந்திய துணைக்கண்டவை உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், அன்றைக்கு ஒரு காலத்தில் நம்முடைய உலக நாடுகளில் 3 வகை படைகள் இருந்து 4 வகை படைகள் இருந்தன. அவை யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, 4 வகை படைகள் உலகம் பூரா இருந்தது. அவைகள் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என்று சொல்லப்பட்டன. காலம் மாறியது. பிறகு 3 வகை படைகள் வந்தன. அவை வான்படை, தரைப்படை, கடற்படை என்று 3 வகை படைகளாக மாறின. ஆனால் இன்றைக்கும் உலகம் பூரா 3 வகை படைகளை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயும் 4 வகை படைகளை எங்கள் தம்பி பிரபாகர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது என்ன 4 வகை படை? தரைப்படை என்கிற 25,000 விடுதலை புலிகளை வைத்துக் கொண்டிருக்கிற தரைப்படை, கடற்படை என்று 400 கப்பல்களை, 400 போர் கப்பல்களை வைத்துக் கொண்டிருக்கிற கடற்படை, வான்படை 11 போர் விமானங்களை வைத்துக் கொண்டிருக்கிற வான்படை, தரைப்படை,
கடற்படை, வான்படை, இந்த மூவகை படைகளோடு தற்கொலைப்படை என்கிற கரும்புலிப்படையை வைத்திருக்கிற எங்கள் தம்பி பிரபாகரனை எவரும் வெல்ல முடியாது. தமிழிடம் மலரும், தமிழ்நாடு சிறக்கும். நன்றி, வணக்கம்.